ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோ மாஸ்டர் ஐயா, என்ன மாஸ்டர் ஐயா இப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா? முனியாண்டி அப்ப என்ன மறக்கல நீங்க? நீ என்ன இங்க? ஐயா நீங்க ரயில் டியூட்டி முடிச்சுட்டு கேரளா போய் செட்டில் ஆயிட்டோன்னே நானும் வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன் ஐயா. இதாயா என்னோட வண்டி. கோவிலுக்கா? இல்ல, முதல்ல கவுண்டரை போய் ஒரு வாட்டி பார்க்கணும். எந்த கவுண்டரு? நம்ம பழனிவேல் கவுண்டர். ஓ, நம்ம கவுண்டர் ஐயாவா? ஆமா, அவரே தான். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் கூட நானும் பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிட்டேன். இந்த காயெல்லாம் மொத்தமா தோட்டத்துல இருந்து வாங்கி ஹோல்சேலா விக்கிற பிசினஸ். ஓ அப்படியா? அதனால அப்பப்ப நான் பழனிக்கு வந்துட்டு பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்குதாயா? வாங்கயா கவுண்டர் வீட்டுக்கு போயிடலாம். வாங்கயா. திருட்டு நாய, இந்த பழனிவேல் கவுண்டர்ட்டே போய் சொல்லுத. புடிச்சு கட்டுக்கடா அவன. எங்க வேணாங்க வேணாங்க, விட்டுருங்க அவரு. எங்க கவுண்டரையா, ஒண்ணு செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. ஒண்ணு செய்யாம இருந்தா இவன் திருந்த மாட்டான். ஐயா வேணாங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. அவர் ஒண்ணு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. அடடே, யாரு வந்திருக்காங்க? மாஸ்டர் ஐயாவா? வாங்க உள்ள போகலாம். நீங்க உள்ள போங்க, இவங்களுக்கு ஒரு சூடு போட்டு வந்துடுறேன். என்ன கவுண்டர் பிரச்சனை? பிரச்சனையா? தோட்டத்துல இருந்து இளநிய புடுங்கி வித்துட்டா இந்த திருட்டு நாய். பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. மாஸ்டர் ஐயா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. கவுண்டரே, பரவாயில்ல விடுங்கய்யா. போடா போ. நீங்க வாங்க மாஸ்டர். வாங்கண்ணா, இவர் உங்களை பத்தி பேசாத நாளே இல்ல. உங்களுக்கு 100 ஆயிரம். அப்படியா? முதல்ல மாஸ்டர் ஐயாவுக்கு காப்பி கொடுறே. கணேஷ் இப்பவும் பெங்களூர்ல தானே இருக்கான்? ஆமாண்ணா, அவன் அங்கேயே படிப்பை முடிச்சு ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் ஆரம்பிச்சான். ஆனா இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமும் கிடைக்கல. காஃபி சாப்பிடுங்க. வள்ளி, மாஸ்டர் ஐயாவுக்கு மத்தியானம் கோழி குழம்பு ரெடி பண்ணணும். என்ன இருக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மத்தியானத்துக்கு முன்னாடி திரும்பி உடனே கிளம்பணும்னு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கேவா? ஆமா, இன்னைக்குள்ள பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னு தானே போன தடவை வந்தப்ப கவுண்டர் சொல்லிருந்தீங்க. என்னாச்சு? சொன்னது சரிதான், ஆனா இந்த தடவை தடங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. பிரச்சனைகள்லாம் என் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. பெரிய பொண்ணுக்கு நல்ல சம்பந்தங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. போன தடவை வந்தப்பயே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாஸ்டர் ஐயா. ஆனா இந்த வருஷம் பயங்கரமான புயலும் காத்தும் மழையும் வந்து தோட்டம் பூரா நாசமாயி போச்சு ஐயா. பிசினஸ் மொத்தத்துல நஷ்டத்துல ஐயா ஓடிக்கிட்டு இருக்கு. லாபத்தோட ஷேரை பத்தி நான் கேட்கல, முதலீட திரும்பி கொடுக்கறத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதுக்கு ஒத்துக்க தானே செஞ்சீங்க. சொல்றது புரியுது ஐயா. திடீர்னு பணம் திருப்பி தர்ற நிலையில இல்லையா நானு. 1000 10,000 இருந்தா பரவாயில்ல, 10 லட்சம் இல்லையா? இப்படி சொல்லக்கூடாது கவுண்டரு. ஃபுல்லா கூட தர வேண்டாம், இப்போதைக்கு கொஞ்சமாவது. இந்த தடவை எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. என்ன கவுண்டரு? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அடுத்த வாட்டி நீங்க வர்றப்ப கரெக்டா பணம் கொடுத்துறேன். சரி சொல்லு, நான் இனி எப்போ வரணும்? வர்ற பொங்கல் முடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் 2 மாசம்தான். என்ன நம்புங்க மாஸ்டர் ஐயா.
கவுண்டர் சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? நீங்க கேட்ட அந்த பணம் ஆயுஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது. உங்க ஊர்ல இருந்து நல்ல தெம்பா ஒரு ஆம்பளைய கூட்டு வாங்க. நல்ல தைரியம் இருக்க ஆம்பளையா. ஆற்றுமணல் மேடுகளே அதனருகே ஆலயமே, தென்னை இளம் தோப்புகளே தேன் கொடுத்த சோலைகளே, நதிவழி வந்த மகள் விதிவழி போகின்றாள், இதயத்தில் துடிப்பில்லை இருந்தாலும் வாழுகின்றாள். பொம்மைகளோடு பொம்மையாக Rare land. She is a rich and rare land. She is a fresh and fair land. This is a fair land. She is a fresh சிந்து and மலைத்தூரலில் சேர்ந்து நனைந்த நினைவு துளிகள். she is a fresh and fair land. Fresh and fair land. நீயாகவே இரு. பொம்மைகளோடு பொம்மையாக மாறும் அழகு பொம்மை. பாடிட்டு இருக்கிறது நம்ம வீட்ல இருக்க பரமேஷ் மாமா தான். அது எல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, அப்ப உன் காது அங்கதான் இருக்கு. அப்புறம் எப்படி இங்க கவனிப்ப? பொயட்ரிய முழுசா இன்னைக்கு முடிக்கலன்னு வையேன், உன் காது திருகிடும். கொஞ்சம் கூட கவனமே கிடையாது. பார்த்து ஒழுங்கா படி. She is a rich and rare land. She is a fresh and fair land. என்னாச்சு மாலினி? உங்க பெரியண்ணா இங்க என்ன ஸ்டூபிடிட்டி பண்ணிட்டு இருக்காரு? என்னாச்சு? பெருசுங்க வாசல்ல உட்காந்து சத்தமா கத்திட்டு இருக்காங்க. தலைவலி தாங்க முடியல. எல்லாம் அப்பாவோட நண்பர்கள் தான். அப்பா போனதுக்கு அப்புறம் பெரிய என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. பொறுப்பெடுத்துட்டு கொண்டாடுறதுக்கு இது என்ன கோவில் திருவிழாவா என்ன? நான்சென்ஸ். நீ விமலா காட்ட சொல்லி அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்ல. ஓ, லேண்ட்லைனுக்கும் செல்போனுக்கும் கால் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணலன்னு இங்க விமலாக்கா கோவமா இருக்காங்க. இங்க பெருசுங்க கத்துறதுனால ரோஹனுக்கு ஒரு போயட்ரி கூட சொல்லி தர முடியலன்னு கோவப்படுறாங்க. நீங்க ஒரு தடவை சதீஷனாவை கூப்பிடுங்களேன். கூப்பிடுறேன். முடிஞ்சா விமலாக்காக்கு கால் பண்ண சொல்லுங்க. நான் திருச்சி வரைக்கும் போயிருந்தேன். என்னாச்சு? யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்ற? மாதவன் கிட்ட சொல்லிட்டேன்னா தமிழ் மொழியை பத்தி ஒரு பெரிய காவியமே சொல்லுவார் தெரியுமா? அப்புறம் அதான் நடக்கும். நீ மாலினிக்கு கால் பண்ணி அம்மாட்ட சொல்லு. மத்தபடி நான் என்ன பண்றது? நான் விமலா கிட்ட பேசுறேன். சரி. நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். இத வெளியே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடு. அதுக்கு அந்த மயில்சாமி இல்லையா? அவன் மாட்டுக்கெல்லாம் தீவனம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காமா. நான் இதை எடுத்துட்டு அங்க போனா மாதவனுக்கு பிடிக்குமோ என்னவோ? ஏன் அவனுக்கு பிடிக்காது? பழைய சாஸ்திரம் எல்லாம் பாக்குறவர்ல அவரு. அதனாலதான் நான் கேட்டேன். அவங்க அப்பாவோட குணம் இருக்கிறது அவனுக்கு மட்டும்தாமா. அவன் ரொம்ப வெகுளி. ஆமா, இந்த மாதிரி கூத்து தினமும் இருக்குமா? கூத்தா? வெளியே நடந்துட்டு இருக்கு. அது கூத்தில்லம்மா, ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்தே உள்ள சம்பிரதாயம். என்ன ஒரே சிரிப்பு? புது பொண்ணு ஏதாவது ஜோக் அடிச்சாலா என்ன? தினமும் இந்த மாதிரி ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். மாலினிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல? நான் கேட்டது எனக்கு எல்லாம் புரிஞ்சது. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச பொண்ணா இருந்தாலும் தமிழ் கவிதையெல்லாம் படிக்கும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் இல்ல? பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவுதான் இங்கிலீஷ் படிச்சாலும் தமிழனுக்கு ஒரு பெருமைங்கிறது தமிழ்ல பேசும்போது மட்டும்தான். இங்க சொந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றது பெருமையா பேசிக்கிற சில டாடி மம்மிஸும் இருக்கதா செய்றாங்க. தமிழ் தெரிஞ்சவனுக்கு உலகத்துல இருக்க எந்த மொழியை வேணாலும் ஈஸியா பேச முடியும்னு சொல்றாங்க. ஆனா மத்த மொழிக்காரங்களுக்கு நம்மள மாதிரி கவிதையெல்லாம் சொல்றதுக்கு தவம் பண்ணாலும் முடியாது. அதுதான் நம்ம மொழியோட குணாதிசயம். இல்ல, விமலாக்கா அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கவிதைனால. கவிதை ஆரம்பிச்சதும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம். ஒருவேளை கடையை விட்டுட்டு ஓடி வந்துருவான். தமிழ் கவிதைன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிரியம். கூடவே பாடவும் செய்வான். ஆனா உன்னோட ரமேஷ் இருக்கானே, அவன் என்னோட தம்பிங்கிறத பெருமையா சொல்றேன்னு நினைக்காத. கவிதை சொல்றதுக்கு அவன் மகா மட்டம்தான். உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா தினமும் சாயங்காலம் தவறாம நான் அவங்களை இங்க வர சொல்றேன். ஸ்லோகம் சொல்றதுக்காக தான். இதுக்கு மேல மாதவன் தான் பாடணும். என்ன வார்த்தை?
இந்தா பிடிச்சுக்கோ. முதல்வனை தில்லையுள் முனைத்தெழுஞ்சோதியை அம்பலத்தரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அரக்கென நெக்கு நெக்குருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிருஞ்சீவனை நினைமின் மனனே சிவபெருமானை செம்மொன்னம்பலவானை நினைமின் மனமே. நல்லா இருக்கு. அட நம்ம பட்டினத்தாரு. அடடா, என்ன ஒரு எளிமை. வயல்ல இருந்து அவ வெளியில வர உருவம் தத்ரூவமா தெரியுதுன்னா பாத்துக்க. நல்லா இருக்குன்னா நீங்க இப்ப சொன்னது மோர பத்தி தானே? மாதவண்ணே, மாதவண்ணே, மாதவண்ணே. என்னடா மயில பறக்குற? நம்ம ஆசான எல்லாருமா சேர்ந்து புடிச்சு வச்சிருக்காங்க. அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. சந்திரன் பிள்ளை வீட்டு முன்னாடிதான். இவன் என்ன சொல்ல வர்றான்? சந்திரன் பிள்ளை வீட்டு முன்னாடி என்னதான் நடந்துச்சான்? அவன் என்ன சொல்ல வரான்? சந்திரன் பிள்ளை அண்ணன் வீட்டுல கூட்டமா கூடி நம்ம ஆசான தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களாமா. கூட்டம் அதிகமா இருக்கனால அவரை சரியா பார்க்க முடியலன்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்னு உனக்கு மட்டும்தான் புரியும். என்னடா விஷயம்? என்னன்னு தெரியலையா? இன்னும் தெரியாதா? அவன் இங்க வந்து 10-15 வருஷம் ஆச்சு. இன்னமும் ஒழுங்கா பேச அவனால முடியல. ரொம்ப கஷ்டம். நீ எங்கடா வர? நானும் வருவேன். நீ ஒண்ணு வர வேண்டாம். நீ போய் மாட்டுக்கு தண்ணியா காட்டு. நாங்களும் வரோம் மாதவன். எல்லாரும் எப்படிங்க சைக்கிள்ல போறது? அதுக்கு தான் டிராக்டர் இருக்க. ஆமா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல காலை வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பாரு, மாதவன் வந்துட்டானே. மாதவா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாரும் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. என்ன பிரச்சனையா? வயசான காலத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த ஆள் யாரியா? கல்யாணம் பண்றதுக்கா? யாரு, உங்க அப்பா சந்திரன் பிள்ளைக்கா? வேற பின்ன கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் டாக்ஸில வச்சு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நாங்க ஒத்துக்க மாட்டோம். இவங்க சொல்றது நிஜமா? விஷயம் உண்மைதான். வயசான காலத்துல இங்க அந்த ஆளு தனியா கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. வயசான காலத்துல ஒரு உதவியா இருக்கட்டுமே யோசிச்சுதான் செஞ்சேன். அப்பனா நீங்களே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? கல்யாணமே பண்ணிக்காம தனி மரமா நிக்க ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுல. அதுக்கு உதவி தேவைப்படுறது எனக்கு இல்லையே வாசு, உங்க அப்பாவுக்கு தானே. சரிப்பா, அவரு எங்க? அவரும் கல்யாண பொண்ணு காருக்குள்ளதான் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பயந்து வெளியே வராம இருக்காங்க. வெளியே வந்த என்னையும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். களரிவாதியாரா இருந்தாலும் இப்ப எதுவுமே தோண மாட்டேங்குது. கதை விடுக்கல மாட்டிக்கிட்ட எலி மாதிரி நான் துடிச்சுக்கிட்டு இருக்க. பாதவா, என்னை எப்படியாவது காப்பாத்தேன். கொஞ்சம் வழி விடுங்க. சந்திரன் பிள்ளை வெளில வாங்க. நான் தான் மாதவன். இந்த பாரு மாதவன, அந்த பொண்ணோட அந்த ஆள் காலை வச்சான். அதுக்கப்புறம் நான் அப்பான்னு பார்க்க மாட்டேன். நீ அந்த ஆள் அடிக்க போறியா? அடிடா, அதையும் தான் பாப்போம். சந்திரனே, வெளியே வாங்கண்ணே. எதுக்காக நீ இப்படி ஒரு சதி எங்களுக்கு செஞ்ச? சதி செஞ்சது நீங்க தானே சுமதி? நாங்களா? நாங்க என்ன சதி செஞ்சோம் மாதவா? உங்க அம்மா ராணி அக்கா சாவும்போது உங்க 3 பேரையும் யாரு பாத்துக்கிட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் இவர் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்றத பத்தி கூட யோசிக்காம காலையிலயும் சாயங்காலமும் விவசாயம் பண்ணி உங்க 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கற வயசு வரைக்கும் வளர்த்து விட்டதுக்கு நீங்க மூஞ்சில கரிய பூசிட்டு 3 பக்கமும் போயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு எட்டு இங்க திரும்ப பாத்திருக்கீங்களா? நான் சொல்றது தப்பு, நீங்க யாராவது சொல்லட்டும். சொன்னது 100% உண்மைதான். அது நான் என் புருஷனோட சம்மதம் இல்லாம இங்க வர முடியுமா? அப்புறம் இப்ப எதுக்காக வந்தீங்க? எங்களுக்கு கிடைக்க இருந்த சொத்து எங்க இருந்தோ வந்த ஒருத்திக்கு கிடைக்கிறத நாங்க விட மாட்டோம். அப்ப சொத்து தான் பிரச்சனை. இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் சமப்பங்கா பிரிச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த வீடு நிலமும் இவருக்கு பரம்பரையா வந்த சொத்து கிடையாது. இவரு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. விருப்பம் இருந்தா உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேறனா ஏதாவது 1000 ரூபாய் கேட்டுப்பாரு. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல அந்த காலத்துலயும் இல்ல இந்த காலத்துலயும் இல்ல. சொல்றத கேளு. நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து இவங்கள உள்ள கூட்டிட்டு போ. போங்க 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 போங்க. போ ஸ்ரீதரா போ. கொலவ போடுங்க. வாங்கயா. வா வா. போங்க போங்க. டேய் டேய். முருகா முருகா முருகா, நல்லா பால் குடுறி. இன்னைக்கு என்ன புதுசா உனக்கு வெக்கம்? இப்படி குளிக்கிறதுல மட்டும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வேண்டாம் இரு. இப்படி வந்து நெல்லு. கருப்பு பசுக்கு மட்டும்தான் இப்ப பால் கிடைக்குது. இப்படியே நின்னுட்டு இருந்தா போதுமாடி? நீ ஒரு பிள்ளைய பெத்துக்க வேணா? அப்ப விஷயம் புரிஞ்சிருச்சுல்ல? ஊசி போட டாக்டரை கூப்பிட்டுமா? உனக்கு அதுக்கான நேரம் வரல. வரும்போது சொல்றேன். சாப்பிடு. பா. மாதவண்ணே, கிடைச்சிருச்சு. இன்னைக்கு பால் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏண்டா கம்மியாச்சு? நீ குடிச்சியா இல்ல மாடு குடிச்சதா? என்னன்னு எப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் சொல்லாம நீ கறக்கும் போதெல்லாம் பால் இவ்வளவு கம்மியாகுது? இந்த கருப்பு மாட்டுக்கு என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கறக்கும் போது முருகா முருகான்னு கூப்பிடாம மாதவா மாதவான்னு கூப்பிட சொல்லி. என்னண்ணே நீங்க பழனிக்கு போகும்போது மட்டும் முருகா முருகான்னு தானே கூப்பிடுறீங்க? நான் பழனிக்கு போகும்போது முருகா முருகான்னு கூப்பிடுற மாதிரி கிடையாது.
இவங்கெல்லாம் என்னோட சிஷ்யருங்க மாதிரி தான். அதாவது கடவுள் கிருஷ்ணரோட பிள்ளைங்க. கிருஷ்ணா குருவாயூரப்பா. இங்க ஃபுல்லா கொசுப்பா. பெரியப்பா யாரப்பா? இவனாப்பா? பாலு கறந்த பால சூடா குடிக்க வந்திருக்கான் திருட்டு கிருஷ்ண. டேய் நீ குளிச்சியாடா? சின்னம்மா தான் குடிக்க வச்சாங்க. ஐயய்ய, இவ்ளோ பெரிய ஆளாயிட்டு ஒன்ன இன்னொருத்தர் குளிப்பாட்டுறதா நல்லது இல்லையே. ஐயே மோசம் மோசம். டேய் நீ குளிச்சியாடா? ஐயோ சபரிமலை சீசன். நான் விரதம். நான் குளிச்சேன்னா பனிக்காலம்ல ரொம்ப குளிர் ஜாஸ்தினே. இப்ப தெரியுது பால் ஏன் குறையுதுன்னு. குளிக்காம கறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஐயோ நல்ல சுத்தமான சோப்பை போட்டு கையும் காலையும் கழுவிட்டு தான் கறந்தேன். கழுவிட்டு தான் கறந்த. பால் அம்மாட்ட கொடுத்துட்டு குளிச்சிட்டு வாடா. சரி நீ வாடா. என்ன தொடாதீங்க, நான் கருப்பாயிடுவேன். தாயே இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா? சரி வாடா நம்ம போலாம். ரோஹன், என்ன இது பச்சை பாலை குடிச்சிட்டு இருக்க? இது மாதவண்ண கொடுத்தது. நான் இப்பவுமே குடிப்பேன் சின்னம்மா. என்னாச்சு மயில? மாதவண்ண தம்பிக்கு கறந்த பாலை கொடுத்தாரு. குடிக்க வேணாம்னு சொல்லி சின்னம்மா பாலை வாங்கிக்கிட்டாங்க. காய்ச்சாத பால், இதுல பாக்டீரியாலாம் இருக்கும், தேவையில்லாத நோய் எல்லாம் வரும். நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அது நான் சொன்னா இங்க யாராவது கேட்பாங்களா? எல்லாரும் அவர் சொல்றத தானே கேக்குறாங்க. மாதவன் என்ன பண்ற எல்லா முட்டாள்தனத்துக்கும் நம்ம அமைதியாவே இருக்கணுமா சொல்லுங்க? மாதவன் தப்பா எதுவுமே செய்ய மாட்டான். கறந்த பால் அப்படியே குடிச்சா எந்த ஒரு கெட்ட நோயும் வராது. சின்ன வயசுல இருந்தே சதீஷும் ரமேஷும் நிறைய குடிச்சிருக்காங்க, எந்த ஒரு நோயும் வந்ததில்ல. ஆஹா, நீங்க தான் அவருக்கு சப்போர்ட்டா? அப்ப உங்க அம்மாவோட தாய்ப்பால நீ காய்ச்சியா குடிச்ச? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், என்னவோ பண்ணுங்க. ஒழுங்கா உள்ள போடா. ஐயோம்மா. அம்மா இந்தாங்கம்மா பால். அடுப்படியில கொண்டு போய் வை. சரி. இத நான் என்னன்னு சொல்றது? ஆமா மாதவா, நம்ம கிராமத்து பஞ்சாயத்து வளர்ச்சி நிதிக்காக 30 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கிறதா நான் பத்திரிகையில படிச்சனே. எதுக்கும் மெம்பர் கிட்ட ஒரு டைம் கேட்டு பாரு மாதவா. நல்லா இருக்கு. ராஜேந்திரன் கிட்டயா? காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் காசிக்கு போற மாதிரி தான் அவரோட விஷயம். ஆனாட்டி வளர்ச்சின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏமாதவா, அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீ நிக்கலாம்ல. இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போகணுங்கிறீங்க. ஊருக்கு நல்லது செய்யறதுக்கு எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கவும் உட்காரவும் செய்யணும்? எங்க அப்பா செஞ்ச புண்ணியத்தால யாருக்கு வேணா உதவி செய்யறதுக்கு சொத்தெல்லாம் வச்சுட்டு தானே போயிருக்காரு. சொத்து மட்டும் இருந்துட்டா போதாது மாதவா, உதவுறதுக்கு மனசும் வேணும்ல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். அப்படின்னு அப்பன் செஞ்ச புண்ணியத்தோட பலன் தான் இந்த பையன்னு உலகமே வாழ்த்தணும். ஒரு அப்பனுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை தான் இது. திருக்குறள்ல சொல்லிருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு. வயல் வரைக்கும் ஒரு 8 போகணும். நானும் வரேன். அவருக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சரி. ஹலோ, இதோ வந்துகிட்டே இருக்கோம். வீட்டுல தானே இருக்க? போன் மேல படுத்துக்கிட்டே பேசிட்டு போறான். எங்கேயா வண்டியை நிறுத்திட்டு பேச வேண்டியதானே? ஜங்ஷன்ல இருக்க போலீஸ் கிட்ட போய் மாட்டும் போதுதான் இவனுக்குலாம் தெரியும். இந்த காலத்து வாலிப பசங்க அப்படிதான். நானே உன்னை வந்து வீட்டுல பாக்கலான்னு இருந்தேன். என்ன விஷயம் மீனு குட்டி? சின்னவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சுல்ல. சுபைதாவுக்கா? அவளுக்கு மட்டும் தானே இன்னும் பண்ணி வைக்கல. அவளுக்கு அதுக்கான வயசாயிடுச்சா? எல்லாம் பொம்பளை பிள்ளை விஷயம் இல்லையா, எல்லாம் கண்ணு மூடி திறக்கிறதுல எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். வர்றது யாரு? அம்மனி அக்கா எங்க போறீங்க? ரேஷன் கடைக்கு போறேன்டா. வீட்டுல இருக்க பிள்ளைங்களை அனுப்ப வேண்டியதானே? அவங்கெல்லாம் வீட்டு மேல போடுறதுக்கு ஓலை கொடுத்து விட்டுருந்தேன். வந்துச்சா? கிடைச்சது தம்பி. சரி பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிரும். அதுக்கு இப்ப என்ன? பெரியவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் மாதவா. பென்ஷன் கிடைச்சிட்டு தான் இருக்கு, ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சமாளிக்க முடியல. எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஒத்தப்பானை வரைக்கும் போகணும். பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. யாரு? பார்கவிக்கு? அவளுக்கு தான். இன்னைக்கு விடியற் காத்தால தான். பையனா பொண்ணா? ஆம்பளை பையன். அவிட்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தா ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுது. இந்தா இத வச்சுக்கோ. அம்மா தாயே, இந்த வாட்டி திருவிழா போன வாட்டியை விட அமக்கலப்படுத்தணும். என்ன அமர்க்கலப்படுத்திடலாம். அம்மன் நம்ம கூட தானே இருக்கு, பண்ணிடலாம். அப்புறம் அவளுக்கு எப்ப கல்யாணம் சொல்லவே இல்லையே? அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் கிடையாது. நகை எடுக்க வேண்டிய காலம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க 15 பவுன் கேக்குறாங்க. அவ கழுத்துலயும் கால்லையும் சேர்த்து ஒரு 4.5 இருக்கும். நான் ஒரு 5-6 பவுனுக்கான பணம் நான் அங்கங்க கேட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் போதாது இல்ல, இன்னும் எனக்கு தேவைப்படுது. நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த வாட்டியும் நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். சதீஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. சொல்றேன். சுபைதா கொடுத்து வச்சவதான். அவளுக்கு நகை கிடைச்சிடும் போல இருக்கு. நம்ம சதீஷோட கார் தான் வருது.
என்னண்ணா? நம்ம அலியார் வாத்தியாரோட சின்ன பொண்ணோட கல்யாணம். அப்படியா? அதுக்கு கல்யாணத்துக்கு நகை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்டாம்ப் பேப்பர்ல ஏதாவது கையெழுத்து போட்டு தரணும் சொல்லுங்க, தந்துடுறேன். என்ன வாத்தியாரே நீங்க எங்க அப்பாவோட கூட பழகின நண்பனுக்கு உதவி செய்யறதுக்கு பத்திரம் கொடுத்து வாங்கணுமா? எங்க அப்பாவோட ஆத்மாவே மன்னிக்காது. இல்ல, ஒரு உறுதிக்காக. உறுதிக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்க எப்ப நகை எடுக்கணும்னு நினைச்சாலும் நகை கடைக்கு போனா போதும். என்ன சதீஷ்? சரி, நீ கிளம்பு. எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வாத்தியார் இப்படி? நம்மெல்லாம் வெறும் மனுஷங்க தானே. ஒன்னும் இல்லைனாலும் எங்களையெல்லாம் படிக்க வச்ச வாத்தியார் தானே நீங்க. ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து நம்ம உதவி செய்யலன்னா அப்புறம் எவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மூச்சு நின்று போனதுக்கு அப்புறம் திருப்பி எடுக்க முடியும்னு ஏதாவது உறுதி இருக்கா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க தைரியமா போங்க. ஊர்ல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் தானம் கொடுக்கணும்னு இவருக்கு என்ன வேண்டுதலா? பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகளோட போட்டி போடுற பாடு எனக்கு தான் தெரியும். அதுக்கு நடுவுல கடனா வாங்குற தங்கத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன்னு வாத்தியார் சொல்றாரு. அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு நம்ம தர்மபிரபு மாதவன். அப்பாவோட நண்பர்கிட்ட கையெழுத்து வாங்குறதா? அப்படிலாம் பண்ணவே கூடாதான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தானே. அந்த மாஸ்டர் ரொம்ப நல்லவரே. முடியாத நல்லதானே, கண்டிப்பா கொண்டு வந்து தருவாங்க. ஆமாமா, கொண்டு வந்துருவாரு. இது வரைக்கும் கொடுத்தவங்க யாராவது திரும்ப தந்திருக்காங்களா? ஏழைங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம கம்பெனில இருந்து 10 டாய்லெட் செட் எடுத்துட்டு போயிருக்காங்க. பாத்ரூம் கட்டுறதுன்னு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க செய்ய போறாங்க. அதை விட்டுட்டு இவர் தான் கட்டி கொடுப்பாராம். நம்ம ஏதாவது கேட்டா ஏன் கணக்குல எழுதிக்கோன்னு சொல்லிடுவாரு. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கேன் நானு. நம்ம தேவைக்கான பணத்தை எல்லாம் கடவுள் தந்துட்டு தானே இருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு தப்பும் இல்ல. அதுக்கான பலனை கடவுள் தருவாரு. ஆமா, தருவாரு. இந்த சொத்தெல்லாம் இல்லாம போனா தெரியும். காவடி எடுத்து பழனிக்கு போய் தலையை மொட்டையடிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அம்மா அவர்கிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. இவங்க அப்பா இப்படிதான் இருந்தாரு. யாராவது ஒரு கஷ்டம்னு வந்து சொன்னா கடைசி வரைக்கும் அவரு இல்லைன்னு சொன்னதில்ல. அவரோட எல்லா குணமும் வந்திருக்கிறது அவனுக்கு மட்டும்தான். என்ன சொன்னாலும் நீங்க இதையே ஆரம்பிச்சிருங்க. அப்பாவோட குணம் அது இது ஜாடா நீ அப்படி. பேசாம இரு. நான் இனிமே எதுவும் பேசல. நான் பேசினதுல உங்களுக்கு ப்ராப்ளம். அவ சொல்றது சரிதான். நீங்க தான் அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா வாத்தியாருக்கு நகை குடுக்கறேன்னு சொல்லும்போது கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லணும் தான் தோணுச்சு. அண்ணனை வாத்தியார் முன்னாடி அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தான் வந்துட்டேன். மல்லாந்து படுத்துட்டு எச்சு துப்புனா நம்ம மேலதானே விழும். கல்யாணம் கெட்டாம தனியா இருக்கிறதுனாலதான் இந்த தானம் எல்லாம். நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் வயசாயிரல. நான் அவங்கிட்ட சொல்லாமையா இருக்கேன். கல்யாணத்தை பத்தி அவங்கிட்ட சொல்லலான்னு போனப்ப ஒரு தடவை ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு மாப்பிள்ளை கோலத்துல நான் வந்தத நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேக்குறான். நான் அவங்கிட்ட என்ன சொல்றது? ஒரு வாட்டி அப்படி ஆச்சுன்னா எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலன் கூட ஓடி போயிடுவாங்களா என்ன? இருக்கிறத பூரா ஊருக்கு தானம் பண்ணி கட்ட பிரபச்சாரியா இருந்தா நாளைக்கு எங்கேயாவது விழுந்துட்டா பச்சை தண்ணியோட கொடுக்க ஆள் இல்ல. பாத்து நீ சொன்னதெல்லாம் போதும். யாருக்கு யாரு தண்ணி கொடுப்பாங்கங்கறத யாரு எதுவும் சொல்ல வேண்டாம். அது எல்லாமே கடவுள் விட்ட வழியில நடக்கும். ஐயோ, இன்னும் அம்மா தூங்கல. நான் இங்கே இறங்கிக்கிறேன். நிப்பாட்டுங்கண்ணே. ஆட, என்னம்மா நீங்க இவ்ளோ நேரம் தூங்காம இருக்கீங்க? அது என்னோட விருப்பம். ஆஹா, கோச்சிட்டு இருக்கீங்களோ? இருட்டுனதுக்கு அப்புறம் எனக்காக காத்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன்லம்மா. இவ்ளோ நேரமா நீ சுத்திட்டு வரியே, யாருக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம அந்தியூர்ல இருக்க சரவணனுக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி. அவரு பொண்டாட்டியோட சத்தத்தை கேட்டு நான் வயல்ல இறங்கி ஓடி போய் பார்க்கும்போது சுயநினைவு இல்லாம கிடக்குறாரு. மூச்சு பேச்சு ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்ததும் எனக்கு நடுங்கி போச்சு. எங்க அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. காலையில டவுனுக்கு போறதுக்காக சட்டையை போடுறது கையை நீட்டினாரு. அப்பதானே அவர் கீழே விழுந்தாரு. மாதவான்னு என்னை கூப்பிட்டப்போ ஓடி போய் பார்த்தேன். உள்ள ரூம்ல தரையில விழுந்து கிடக்குறாரு. என் இடது கையை தூக்க முடியலடா மாதவான்னு சொன்னதும் எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. நான் அழுகிறத கேட்டுதானே நீங்க ஓடி வந்தீங்க. அப்படிதாம்மா நம்ம சரவணனும் படுத்து கிடந்தாரு. அப்புறம் எதுவுமே யோசிக்கல, அப்படியே கையில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன்.
அப்புறம் இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆஸ்பத்திரியில ஊசியை போட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. கடவுளே, இவரு மருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஏமா இப்படி பாக்குறீங்க? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நல்லா பசிக்குது. சரி வாங்க. ஏன் செருப்பு? நாயை தூக்கிட்டு போயிருந்த அதுதான். சுடு சுடு சுடுறா, ஒழுங்கா விளையாடு. அமைதியாரு. ஷூட் பண்ணு. மனுஷங்களை கொல்றதா விளையாட்டு? இப்பவே இந்த குழந்தைங்க தலையில இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ஏத்தி விட்டா பெருசாகும் போது இந்த நாடு என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்காக ரூம்குள்ள போகணும்? சாப்பிடுறதுக்கு தான் இங்க அவ்வளோ இடம் இருக்குல்ல. சொல்லவே இல்லையா நீங்க அவங்க கிட்ட? ஐயோ, இது சாப்பிடறதுக்காக இல்ல பாட்டி. அப்பாவும் பெரியப்பாவும் மாமாவும் பிராந்தி குடிக்கிறதுக்காக இதெல்லாம். ரோஹன், உன் நாக்கு ரொம்ப நீளமாகுதுன்னு. ஓ, அவன் சொன்னதான் இப்ப தப்பா போயிடுச்சா? குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அவங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவங்க காதுல விழுந்தா என்ன நினைப்பாங்க? கேட்டா என்ன? அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தானே. நம்மள ரொம்ப பட்டிக்காடுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. சரி, நீயும் அதெல்லாம் குடிப்பியா? இல்லையே. ஏன் வேண்டான்னு வச்சிருக்க? காலம் மாறும்போது கோலமும் மாறணும்ல. அங்க போய் ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டும் புடிச்சிட்டு வா. நந்தகுமாரனோட பொண்டாட்டி ரொம்ப மாடர்னா இருக்கான்னு சொல்றது நல்லது தானே? உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இது ஹராம் தான். ஆனா நிறைய பில்லெல்லாம் பாஸ் ஆகணும்னா இந்த ஃபாரின் சரக்கால தான் விஷயம் ஆகும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இவங்க கும்பல்ல நானும் விழுந்து கிடக்கேன். அப்ப நானு ஊருக்குள்ள மது விலக்குக்காக எவ்வளவு போராட்டம் நடத்திருக்க தெரியுமா? ஆனா நாடு முன்னேறும் போது நாமளும் மாறாம இருக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. பாருங்க, நந்தனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால நான் ஒரு உண்மையே சொல்றேன். இப்ப சொன்ன ரோடு உங்களோட நிலத்துக்கு பக்கமா கொண்டு வர்றதுக்காக கிராம பஞ்சாயத்திலையும் ஜில்லா பஞ்சாயத்திலையும் இந்த ராஜேந்திர என்னெல்லாம் விளையாட்டு பண்ணான் தெரியுமா? தாம் பாக்கெட்டுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச ஒருத்தன் எவனாவது நாட்டோட முன்னேற்றத்துக்காக போவானா? அவங்களுக்கு போக வேண்டிய பணத்துல எந்த குறைவும் வராதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆஃபர் கொடுத்ததுனாலதான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணன் ஒத்துப்பாரான்னு சந்தேகமா இருக்கு. ஆமா, அவர் ஒரு பழமைவாதி தான். அவங்க நண்பர்கள் எல்லாமே வயசானவங்க தான். இந்த பார் ஹோட்டல்லாம் சொல்லும்போது இந்த பார்ட்டிஸ் எல்லாம் இன்னும் முடியாதனால அவரையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துடு. கரெக்ட் தானே? பாரு, இதேதான் கரெக்டான டைமுக்கு நமக்கு புத்தி சொல்றதுக்கு ஒரு பெண்ணோட அறிவு தேவைப்படுது. நீங்க 2 பேரும் என் கூட ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ராஜண்ணா? ஆமா, சின்ன மச்சாங்கிறதுனால உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உன்னோட பெரிய மச்சானுக்கு இருக்கு. ஏங்க, அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பெரிய மாமா. யார் இது? என்னோட குட்டி சாத்தானுங்களா? எப்ப வந்தீங்க? அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. ஓ, ஹே பெரியம்மா. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? எனக்கு தெரியாத விசேஷமா? அண்ணனை பாக்குறதுக்கு தங்கச்சிங்க வரக்கூடாதா? உன்னோட பிள்ளைங்க 2 பேரும் எங்க? டியூஷன் நிப்பாட்ட வேணான்னு 2 பேரையும் கூட்டிட்டு வரல. கணக்குலயும் பிசிக்ஸ்லயும் கொஞ்சம் வீக் தான். கணக்குக்கும் கஞ்சத்தனத்துக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. பிள்ளைங்க 2 ஒண்ணு தானே. கஞ்சம் இல்ல மாமா, கணக்கு. எங்களுக்கு சொன்னாரடி. கஞ்சத்தனம் பண்ணிதானே ஆகணும். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல. நாங்க நீங்க வரதுக்காக காத்துட்டு இருந்தோம். எதுக்கு மச்சான்? என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும்ன்றாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல, சரி போலாம் வா. குழந்தைங்களா நீங்க போய் சாப்பிடுங்க. மச்சான், இது கான்ட்ராக்டர் ஹமீத் சார். ஃபினான்சிங், ஷேர் மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட்டிங், பெரிய பிக் ஷாட் இவர். இல்ல அப்படி இல்ல, நான் ஒரு சிறிய வியாபாரி, அவ்வளவுதான். இவர் அப்படிதான் சொல்லுவாரு. இவர் எப்பவும் பாம்பேக்கு துப்பாக்கி பறந்துகிட்டே இருப்பாரு. அப்புறம் இவரு. ஹலோ, ஐ ஆம் தோபியாஸ், இன்ஜினியர் தோபியாஸ். என்ன நந்தா, விஐபி எல்லாம் இப்படிதான் ஷேக் ஹேண்ட் கொடுப்பாங்களா? இல்ல மச்சான், இல்ல இந்த மாதிரி புது புது பழக்கம் எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். சாரி, ஐ ஃபார்கட் இட். எங்க வாஷ்? அதோ அங்க. இருங்க, நானும் வரேன். இந்த சூழ்நிலையில அறிமுகமானா அவங்களுக்கு என்ன தெரியுமா நந்தா? அதாவது அவங்களுக்கு போர் அடிக்க வேண்டான்னு ஒரு பொழுதுபோக்குக்காக
வீட்ல இருக்க பொம்பளைங்களை நிக்க வச்சுட்டு தான் தண்ணி அடிப்பியா? பெரிய பெரிய பிசினஸ் டீல்ஸ்லாம் பேசுறப்போ இந்த ட்ரிங்க் செட்டப் யூஷுவல் தான். நீங்க இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் போகாததுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுது. அப்படியா? அப்ப சினிமால வர மாதிரி டான்ஸ் ஒன்று வச்சிருக்கலாமே. உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் விஷயம் பேச வேண்டி இருந்துச்சுன்னா ஹோட்டல்லயோ இல்ல பார்லயோ பண்ணிக்கலாம்ல. இது குடும்பம் இல்ல. மாதவனுக்கு தான் இந்த விஷயத்துல முக்கியமான முடிவெடுக்கிற பொறுப்பு இருக்கு. அதனால தானே நாங்க இங்க வந்திருக்கோம். நானா? ஆமா, நீங்க ஜஸ்ட் ஊன்னு சொன்னா மட்டும் போதும். மத்த விளையாட்டெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விளையாட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். நம்ம நிலத்துல பைபாஸ் ரோடு சாங்ஷன் ஆயிருக்கு. பாலக்காட்டுக்கு போற ஷார்ட் ரூட். ஜில்லா பஞ்சாயத்துல ரொம்ப பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிலத்து பக்கமா அது வர்ற மாதிரி நான் சாங்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் காலி பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலும் மசாஜ் சென்டரும் ஹெல்த் கிளப்பும் சேர்த்து 5 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஆஹா, ஒரு ஹெரிடேஜ் ஹோட்டல். ஃபாரினர்ஸ் பார்த்தா அப்படியே அசந்து போற மாதிரி பாரு, நீச்சல் குளம், பப்புன்னு அப்படியே அசத்துறோம். எப்படி? ஆமா, எல்லா இடத்துலயும் நான் டிசைன் பண்ணி செஞ்ச ரிசார்ட்ஸ்ல அதிகமா வருது ஃபாரினர்ஸ் தான். இது எங்க கட்டுறதுக்கு? நெல்வயல். நெல்லு விளையிற நிலத்துலயா? எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்தோட நடுவுல இருந்தா நல்லா இருக்கும். சுத்தி நெல்வயல் இருந்தா நல்ல வியூவா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா ஏறும் கிடைக்கும். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் பார்ட்னர்ஸ் ஆகணும் முடிவு பண்ணோம். மிஸ்டர் மாதவன் கை கட்டிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தா போதும். பணம் கொட்டோன்னு கொட்டும். என்ன சொல்றீங்க? காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறணும் மச்சான். மாறுறதெல்லாம் நல்லதுதான். ஆனா நெல்லு வயலை அழிச்சிட்டு அதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க மாதவன். இட்ஸ் த கோல்டன் சான்ஸ். நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்காக நம்ம தானே முயற்சி பண்ணணும். சதீஷ்க்கும் ரமேஷ்க்கும் இதுல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். வேண்டாம், இப்படி ஒரு வியாபாரத்துக்கு என் தம்பிங்களை கூட சேர்க்க வேண்டாம். நாடு நல்லா இருக்கணும்னா இங்க பிசினஸ் எல்லாம் வரணும். அதுக்குதான் இங்க நிறைய தரிசு நிலம் இருக்கே. அதை விட்டுட்டு ஏழைங்க வயித்துல அடிச்சு வெள்ளைக்காரங்க அவுத்து போட்டு ஆடுறதுக்காக ஹோட்டலும் ரெசார்ட்டும் கட்டணும்னு என்ன அவசியம்? உங்களுக்கும் உங்க தம்பிகளுக்கும் உங்க மச்சான்களுக்கும் உபயோகப்படுற ஒரு விஷயத்துக்கு ஏன் நீங்க இப்படி தடங்களா இருக்கீங்க? பக்கா ஃபியூடலிசம். தயவு செஞ்சு கேளுங்க சார். எனக்கு அறிவெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஃபூலிஷ் எல்லாம் இல்ல. சாப்பிடுறதுக்கும் உடுத்திக்கிறதுக்கும் நனையாம இருக்க ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறவனோட நெஞ்சில டெவலப்மெண்ட்ங்கிற பேரை சொல்லிக்கிட்டு எல்லா அசிங்கமும் பண்ற உங்களுக்கு தான் அந்த பேரெல்லாம் பொருந்தும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க மச்சான். மரியாதையா பேச வேண்டியது அந்த மாதிரி ஆளுங்க கிட்டதான். வேண்டாம், என்ன மேல மேல பேச வைக்காம இவங்களை கூட்டிட்டு போறதுதான் உனக்கு நல்லது. குடிசையில இருக்கிறவங்களை காலி பண்ற விஷயத்த சொல்லிருக்க கூடாது. இல்ல, அதாவது நான் இருந்தாலும் நீ அவங்க கிட்ட இவ்வளவு தூரம் பேசியிருக்க வேண்டாம். என்ன சொல்லாம சோறு போடுற நிலத்தை மண்ணு போட்டு மூடிட்டு அதுல ஹோட்டலும் பாரும் கட்டலாமா? அதுக்காக பாவப்பட்டவங்களை அடிச்சு துரத்திட்டு ஒரு ரோடு வேற. கை நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றானுங்களே. இப்படியே பணம் மட்டும் கிடைச்சிட்டு இருந்தா இவனுங்க எதை எடுத்து சாப்பிடுவானுங்க? காசை சாப்பிடுவானுங்களா? நெல் வயல மண்ணு போட்டு மூடுறது சட்டப்படி குற்றம். இப்பவே அரிசிக்காக மத்த ஸ்டேட்டு கிட்ட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கைய கட்டி நிக்குது. ஆமா, இங்க கிடைக்கிற காய்கறி எல்லாமே எங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுதான். தெரியுமா? இங்க இருக்கிற காய்கறி மட்டும் இல்லாம உங்க ஊர்ல இருந்து நீ என்னத்த கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நம்ம விஷயத்த சொல்லலமா, நான் பொதுவா சொன்னேன். நந்தனும் ராஜேந்திரனும் சொல்றதெல்லாம் பரவாயில்ல. அவங்களாம் எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி வராதவங்க. நம்ம சதீஷுக்கும் ரமேஷுக்கும் என்னாச்சுன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேருக்கும் ஒருவேளை விருப்பமான பிசினஸா இருந்தா வேண்டாம், இருக்கிற பிசினஸ் ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே போதும். பேராசப்பட்டு பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு வை, இருக்கிறதும் கடைசியில இல்லாம போயிடும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி நீ புரிய வெயி. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்களா? யாரும் இது வரைக்கும் வரவே இல்ல. அவனுங்க 2 பேரும் கிளம்புனதுமே பொண்டாட்டிங்களும் கிளம்பி போயிட்டாங்க. காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், ஒருவேளை ஹோட்டலே சாப்பிட்டுட்டு வந்தாலும் வருவோன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. முருகா, பண்ணுங்க. இடுப்ப வளைச்சு வலது பக்கமா சுத்தி வலது கை எடுத்து இடது பக்கத்துல குத்துங்க. இடது கால சுத்தி நிறுத்தணும். நிறுத்துங்க. தெம்பா தைரியமா இதெல்லாம் செய்யணும். பூமி அதிர வேண்டாமா? பாக்குறவங்களுக்கே ஒரு ஆவேசம் ஏற்படணும். எத்தனை நாளா கத்துக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பாவது ஒழுங்கா எனக்கு போட்டு காட்டிருக்கீங்களா? உருப்படாதவங்களா? முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க. சோறுலாம் அப்புறம் பண்ணுங்க. அப்புறம் என்ன விஷயம்? நீங்க ஒதுங்க கூடாது. ஒதுங்காம இருந்தா எப்படி உதவுமே? அத பத்தி இல்ல, மாதவ மச்சாங்கிட்ட. ஓ, சொத்து விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. அதேதான். நீங்களாம் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் கேட்காத மாதவன் ஏன் பேச்ச கேட்க போறானா? கேப்பாரு. ஒண்ணு இல்லைனாலும் பெரிய மச்சான் உங்களோட சிஷ்யன் தானே. அது சரிதான். இந்த பசங்க மாதிரி அவன் கிடையாது. என்னோட சிஷ்யர்கள்லயே குரு பக்தியோட இருக்கிறது அவன் மட்டும்தான். அப்புறம் இது அவங்க குடும்ப விஷயம். சதீஷையும் ரமேஷையும் கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை பேசி பார்த்தா என்ன?
அவங்க சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆஹா. பெரிய மச்சான் இந்த ஊர்ல ஒருத்தர் பேச்ச கேட்கிறாருன்னா அது ஒரே ஆள்தான். அது நீங்க தானே தெரியும். நான் இந்த ஊர் பஞ்சாயத்து மெம்பரா இருக்கும்போது இந்த ஊர் முன்னேற்றத்துக்கு ஏன் மச்சானே எதிரா இருந்தா நான் என்ன பண்றது? அதோட அசிங்கம் எனக்கு தானே, நீங்களே சொல்லுங்க. விஷயம் மட்டும் சரியா நடந்துச்சுன்னா அதோட பங்கு உங்களுக்கும் இருக்கு. அப்படியா? அதான் சொல்றோம். ஆமா, எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு நல்ல பயிற்சி கூடம் கட்டுறதுக்கு காசு கிடைக்கும். என்ன அப்படின்னா எனக்கு இதுல பெரிய லாபம் வரும்னு சொல்ல வர, அப்படிதானே? இது நம்ம 3 பேரை தவிர இன்னொருத்தருக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? யாரு? மாதவன். ஐயா. ஆமா, எல்லாரும் என்ன வாத்தியார்னு தான் கூப்பிடுவாங்க. என்னன்னு நினைச்சீங்க? மாதவனை சரண்டர் பண்ண வச்சு திருட்டு வியாபாரத்துக்கு கூட்டு சேர்ந்து நிக்க 2 பேரும் என்ன விலைக்கு வாங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா 2 பேரும் அதை மறந்துருங்க. உங்ககிட்ட பேச வந்த எங்களை உதைக்கணும். உதவாங்கிற விஷயம் தான். ஆனா அது இப்ப வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். ஒழுங்கா போயிடுங்க. ஒரு போக்குவாதி. உன்னை நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம். வேணாம், அந்த அளவுக்கு நிறைய வித்தையெல்லாம் தெரியும். வந்துட்டு போயிடலாம். ஊரை பெருசா முன்னேற்ற போற மூஞ்சிங்களை பாத்தியா? ஒழுங்கா பண்ணுங்க. உட்காந்து கை 2யும் கூப்பி முன்னாடி எடுத்து அப்படிதான் பண்ணணும். தொடர்ந்து அப்படியே பண்ணுங்க. வாதியார வச்சு எப்படியாவது ஓகே பண்ணிருந்தா கண்டிப்பா நம்ம ஒரு ஷேர் அவருக்கு கொடுத்துருக்கலாம். இங்க பாரு சதீஷ், அவருக்கு நாங்க ஆஃபரும் கொடுத்து பார்த்தோம். அவர் கேட்கலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு மட்டும் நடக்குது பாரு. இப்ப அந்த ஆளு போய் பெரிய மச்சாங்கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை இதை விட பெருசாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா, பொண்டாட்டி புள்ள இல்லாத அந்த ஆளு ஏன் இப்படி மண்ணை புடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியல. யோ, இதுக்கு மாதவனை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. தைரியமா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேரை இவங்க கேட்காம இருந்தா? தைரியம் இல்லாம இல்ல, பெரிய அண்ணன் ஆயிட்டானே, கை வைக்க முடியாதுல்ல. பார்ட்டிஷன் பண்றதுக்கு உண்டான ஒரு ஐடியா நாங்களே சொல்றோம். என்ன நான் சொல்றது சரிதானே? எஸ். ஆனா எது நடந்தாலும் நீங்க எல்லாரும் எங்க கூட தான் இருப்போம்னு வாக்குறுதி தரணும். சரியா? கண்டிப்பா நாங்களும் கூட இருப்போம். ஆமா, விஷயம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க உங்க கூட கண்டிப்பா இருப்போம். சொல்லுங்க. அப்படியா? சொல்லுங்க. இன்னொரு ஏன் மச்சானுங்க தானே. தோ இந்த மண்ணுவாரியோட குணம் தான் இப்படி வாரி வாரி விட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது? ஊரோட முன்னேற்றத்துக்காகன்னு சொல்றாங்க. எனக்கு களரி பயிற்சி கூட கட்டி தருவாங்களாம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இனி ஒருவருக்கு அக்தறிந்து வாழ்ந்தும் எனல்னு ஒரு குறள் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மத்தவங்களுக்கு கெட்டதே செய்யாம வாழ்வேன்னு அர்த்தம். ஆனா என் தம்பிங்களை கெட்டது செய்ய வச்சிருவானுங்க என் மச்சானுங்க. ஒண்ணு ஏன் நெஞ்சில இல்லனா களரிக்கு வெளியே அப்படின்னு சொல்ற 5-6 சிஷ்யன் தான் என் கூட இருக்காங்க. அதுக்கு நடுவுல எப்படியாவது ஆப்படிக்கலான்னு தான் இவனுங்க வரானுங்க. பலவீனமான ஒரு பொண்ணு கர்ப்பிணியான மாதிரி. மாதவண்ணே மயில் பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஏதோ புதுசா விஷயம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். நம்ம நிலத்துல யாரோ சங்கிலிய வச்சு இடிக்கிறாங்க. நிலத்துல சங்கிலி போட்டு இழுக்கிறாங்களா? யாரு? சங்கிலி இல்ல, சங்கிலி. நம்ம நிலத்துல சங்கிலி போட்டு இழுக்கிறாங்களா? யாரு? தெரியலனே. சீக்கிரம் வாங்க அண்ணே. அங்க பாருங்க. சீக்கிரம் போங்க. ஏய் யார் நீங்களா? என்ன இதெல்லாம் பாக்குறது தெரியலையா? அளந்துகிட்டு இருக்கோம். அளக்குறீங்களா? யாரை கேட்டு செய்றீங்க? அந்த பக்கம் இல்ல. ரமேஷும் சதீஷும் சொல்லி தான் நாங்க இதை அளக்குறோம். பிரச்சனை எதுவும் பண்ணாம ஓரமா நின்னீங்கன்னா நல்லது. ஏன் இடத்துல நின்னுக்கிட்டு என்னையே போக சொல்றீங்களா? உனக்குன்னு ஏதாவது உரிமையா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா அது அவங்க கிட்ட போய் பேசு. யாருக்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த பிரச்சனையும் பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போயிடணும். சரியா? எடுங்க. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க.
யாருக்கிட்ட அவன் விளையாட்ட கட்டுற? டேய் அப்புறம் கேட்காம எது எப்படியோ நீங்க அவங்கள அடிச்சது பெரிய தப்பு தான். பின்ன நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலத்துல என்ன வெளியே போடன்னு எவனோ ஒருத்தன் சொல்றான். சொன்னா அடிச்சிருவீங்களா? அவங்க தான் அண்ணன் மேல முத கை வச்சாங்க. உனக்கு என்னடா இங்க வேலை? வெளியில போடா. நாங்க சொல்லிதான் அளக்க வந்தோம்னு சொன்னாங்கல்ல. அவங்கள அடிக்கிறது எங்களை அடிக்கிற மாதிரி. எப்பையில இருந்து இந்த நீங்களும் நாங்களும் எல்லாம் எனக்கு தெரியும் இது யாரோட விளையாட்டுன்னு. பெரிய ஆளுங்கன்னு நினைச்சு நீங்க முதுகுல சுமந்துட்டு இருக்கீங்களே அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஒருத்தரை அடிக்க விட்டுட்டு ரத்தத்தை குடிக்கிற நரிங்க இப்ப நம்மள அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேணாம். நிலத்தை உழவர காலமாட்டையும் வேலை செய்ய வர ஆட்களை மட்டும் தான் நீங்க பாத்திருக்கீங்க. நாங்க அப்படி இல்ல. சதீஷ் நீங்க பேசாம இருங்கம்மா. ரொம்ப நாளா இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க பேசாம இருக்கோம். வயசுல பெரியவர் நினைச்சுதான் யாரும் எதுவும் பேசாம இருக்கிறது. அன்னைக்கு அவரு முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தும் போதே நான் முடிவு பண்ணேன் இனி இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு. ஆனா எங்களுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்குல்ல, வராம இருக்க முடியுமா? நீங்க எதுக்காக தனியா எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டிருக்கீங்க? பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க. தானம் செஞ்சு அழிக்கிறதா இருந்தா உங்க ஷேர்ல பண்ணுங்க. எங்களத ஏன் எடுக்கிறீங்க? வேண்டா, இனி ஒரு வார்த்தை பேச வேண்டாம். அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? மாடு மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா. ஆமா, அம்மா தான் சொல்றேன். நான் உன்னை மட்டும் பெத்தெடுக்கல, கொஞ்ச நாளாவே சொல்லணும்னு நினைச்சு என் மனசுலயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்க வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டு நீ எங்கேயாவது இறங்கி போயிரேண்டா. எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியை கொடுங்க. அப்பா, என் தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்க சொத்துல இருந்து கொடுக்க வேண்டியதானு. எதுக்குப்பா எனக்கு அப்படி ஒரு சொத்து? எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டோம். என் கூட பிறந்தவங்க தானே. நான் கிளம்புறேன். இங்க இருந்தா அம்மாவுக்கும் நிம்மதி இருக்க மாட்டேங்குதான். அதனாலதான் என்ன மட்டும் அவங்க பெத்தாங்க. எல்லாரையும் பார்த்துக்கோங்க. அண்ணே, நீங்க எங்க போறீங்க? பழனி வரைக்கும் போயிட்டு வரேன்டா. என் முருகனை கண்ணால பார்க்கணும், மனசால பிரார்த்தனை பண்ணணும். இல்ல, என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க வேற எங்க போறீங்க அது நல்லா தெரியுது. என் மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குதுண்ணே. எனக்கு ஒரு கவலையும் இல்லடா. இந்த இடத்த விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கும் தெரியுண்ணே எல்லா பிரச்சனையும். நானும் உங்க கூட வந்துடுறேண்ணே. நீங்க இருக்கணும்டா, இல்லனா இந்த மாடுங்கள்லாம் பட்னி கிடக்கும். அம்மாவால எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு தெரியும். முடியாது, நானும் கூட வருவேன். யாருமே இல்லாத அனாதையா இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து பசிக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்த நீங்க தான் என்னோட அண்ணன். எல்லாருக்கும் நீங்க மாதவனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முருகன் தான். முருகன் இருக்கிற இடம் தான் இந்த மயிலுக்கு உலகம். நானும் உங்க கூட வந்துடுறேன்னு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கூட கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் உன்னை கூட்டு போயிருக்கேன்ல. இப்ப என் கூட யாரும் வர வேண்டாம், நீ போ. அம்மா கேட்டா பழனிக்கு போயிருக்காருன்னு மட்டும் சொன்னா போதும். நிறுத்து, வண்டி நிறுத்து. மாதவா. அட நம்ம சாரு.
பழனி முருகனை பார்க்க இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கல. எப்படி வராம இருப்பேன்? 5 வயசுல இருந்து அப்பா கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கேன்ல சார். எப்போ வந்த? இன்னைக்குதான். இந்த தடவை ஊர்ல இருந்து குழந்தைங்க யாரும் கூட்டு வரலையா மொட்டை அடிக்க? இல்ல, தனியா தான். நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா. சரி, நீ எங்க தங்கி இருக்கிற? நம்ம பழைய லாட்ஜ் தான், வேல்முருகா. ஓ, அப்படின்னா வா ஏறு. லைஃப் இஸ் லைக் எ மிரர். we get the best result when you smile at it அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் புரியல சார். வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி தான் மாதவா. அதை பார்த்து நம்ம எப்பவும் சிரிக்கத்தான் வேணும். அப்பதான் அது உன்னையும் பார்த்து சிரிக்கும். உங்களுக்கு தான் தெரியுமே, இது நாள் வரைக்கும் நான் சிரிச்சிட்டு தானே இருந்தேன். ஆனா இப்போ இது கடவுளோட ஒரு சோதனை மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும். அதை தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எங்கேயாவது போயிட்டா ஒரு முடிவு கிடைச்சிருமா? இனி உனக்கே எதுவும் வேண்டான்னு நினைச்சாலும் அதையும் நீ எழுதி கொடுத்தா தானே முடியும். அதுவும் இல்லாம கிடைக்க வேண்டியதை எதுக்கு வேண்டான்னு நம்ம சொல்லணும்? வாழ வேண்டியது இன்னும் நமக்கு நிறைய மிச்சம் இருக்குல்ல. யாருக்காக சார் வாழ்றோம்? பெத்து வளர்த்த எங்க அம்மாவே என்ன ஓரம் கட்டிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக வாழணும்? எனக்கு எதுவும் வேணாம் சார். ஐய, என்ன இது? என்னோட கவலைகளை போக்க என்கிட்ட வந்து படங்களோட ஜோக்கு திருக்குறள்லாம் சொல்லி சிரிக்க வைக்கிற மாதவனா இது? இப்படி மனசு வருத்தப்பட்டா எப்படி? அப்படிலாம் இல்ல, காவடி எடுத்து ஆடும்போதே மனசுல இருக்க குறையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது பாரெல்லாம் குறைஞ்சிருச்சு. சரி வா. உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு இருந்திருக்க கூடாதான்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். உன்னோட அப்பா செஞ்ச புண்ணியம்தான் நீ. நாளைக்கு நான் கவுண்டரை பார்க்க போகும்போது நீ என் கூட வா. நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைக்குமா? உறுதி. கவுண்டர் உறுதியா சொல்லியிருக்காருல்ல. என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயமானதை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன கூப்பிடலையா? என்ன கேள்விடா கேக்குற? உன்னை கூப்பிடாம இருப்பனா? மாப்பிள்ள எந்த ஊரு? பக்கத்து ஊரு தான். எல்லாம் பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கவுண்டரோட பேச்சை கேட்டு 1-2 வாட்டி டேட்டும் மாத்திட்டேன். வரதட்சணைக்கு ஒரு கேரண்டி கொடுத்தா போதும், மத்தபடி கல்யாணம் நடக்கட்டும்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு. ஆனா அப்படி யாரோட தயவும் வேண்டான்னு என் பொண்ணுக்கு பிடிவாதம். தைரியமான பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான். உண்மையை சொல்ல போனா வரதட்சணைங்கிறதே அவளுக்கு பிடிக்கல. அப்புறம் நான் வற்புறுத்தினதுனால அவ ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான். யாரோட தயவும் யாரோட சிம்பதியும் அவளுக்கு பிடிக்காது. அவ பெரிய மானஸ்தி. அதுதானே சார் எல்லாருக்குமே வேணும். சார் அந்த குவார்டர் வாங்கி உங்க ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஒரு ரிட்டையர்மெண்ட் தானே, அதனால இந்த கை காலோட வழியெல்லாம் போக்குறதுக்கு சும்மா ஒரு 2 பெக்கு தான். நடக்கட்டும் நடக்கட்டும். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். சரி. நான் இனி என்ன பண்ண போறேன் மாதவா? பணம் இல்லாம நான் எப்படி ஊருக்கு திரும்ப போவேன்? என் பொண்ணோட முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போயிடுச்சே கடவுளே. அந்த நெருப்புல எரிஞ்சது வெறும் கவுண்டர் மட்டும் கிடையாது, நானும் தான். எனக்கு உதவி செய்யறதுக்கு இனி யாருமே இல்லையே மாதவா.
என்ன சார் பண்றீங்க நீங்க? தடுக்காத. எனக்கு குடிக்கணும். குடிச்சு சுயநினைவை இழக்கணும். நான் உங்களை விட மாட்டேன். விடு மாதவா. இல்லன்னா எனக்கு தூக்கம் வராது இன்னைக்கு. விடுங்க. விடு. விடுங்கண்ணா. ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க போங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. மாதவா விடுங்க. தண்ணி அடிச்சு சுயநினைவு போனதுக்கு அப்புறம் உங்க பிரச்சனை தீரும்னா இந்தாங்க குடிங்க. இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? பொண்ணோட கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? அது நடக்கும். மாதவா? ஆமா, மாதவன் தான் சொல்றான். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. வேண்டாம் மாதவா. இன்னொருத்தரோட உதவியால தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. எதுக்கு தெரிவிக்கணும்? சொல்லாம பழனியில இருந்து கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என்ன? ஆனா அது மட்டும் இல்ல, எனக்கு என்னவோ வேற ஒன்றும் கிடையாது. வேணும்னா கொஞ்சமா இதுல சாப்பிட்டுட்டு தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு பார்ப்போம். மாதவா 2 பெக்கு சாப்பிட சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன சார் இது? மாதவா, என் மானத்தை காப்பாத்துறேன்னு சொன்னல நீ. என்னோட பையன்டா நீ. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் சார். முடியாது முடியாது. என் பொண்ணு விஷயத்தை பத்தி மட்டும் கிடையாது, உங்ககிட்ட மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் சார். உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும். அது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் சார். இப்ப நீங்க போய் தூங்குங்க. நீ நீ என் பையன்தான். நீ என் மானத்தை காப்பாத்திட்ட. ஆமா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க வாங்க வந்து படுங்க. அழாதீங்க சார். இந்த ஆளு தானா? ஆமா சார். என்ன சார்? உன் பேரு மாதவனா? ஆமா சார். இந்த ஊரா? இல்ல சார், வெளியூர். கொஞ்சம் என் கூட வாடா. டேய், சட்டையெல்லாம் அப்புறம் போடலாம். வா வாடா. டேய், இந்த ஆளு தெரியுமா உனக்கு? முருகா, உள்ள போக கூடாது. இந்த ஆளுக்கு உனக்கு நேத்து சண்டை நடந்துச்சா? சண்டையா? இல்ல சார், இவர் எனக்கு அப்பா மாதிரி. அப்பா மாதிரியா? அண்ணாதுரை, பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பு. நீ என் கூட வா. எதுக்கு சார்? கேள்வியா கேக்குற? நடரா ஸ்டேஷனுக்கு. அப்பா பேர் என்ன சார்? சார், நான் ஒரு தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு நம்புங்க, என்ன நம்புங்க. உன்ன நம்புறதா? உன்ன மாதிரி அத்தனை பொறுக்கிகளை பார்த்திருக்க. இந்த சக்தி வேல், சக்தி வேல் தெரியுமாடா? பொறுக்கி ராஸ்கல். சார், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நம்புங்க சார். நம்புறேன்டா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் உன்னை நம்புறதா வேணாமா நான் முடிவு பண்றேன். செந்தில் சார், இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்னடா பாக்குற? போடா உள்ள. ஒழுங்கா உள்ளே இரு. என்கிட்டே உன் விளையாட்ட. அம்மா,
மாதவா மாதவா ஐயோ மாதவா என்னாச்சுமா? என் பையன் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? என்ன கனவு வந்துச்சு? யாரோ அவனை தலையில அடிக்கிற மாதிரி. நீங்க தூங்கும் போது தேவையில்லாம ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. பழனி போனாலும் அவன் இவ்ளோ தாமதம் ஆகாதே. ஒருவேளை அங்க போய் விசாரிச்சா? அவர் என்ன சின்ன குழந்தையா? முதல் தடவையா ஒன்னும் போகலையே. டான்ஸும் பஜனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது வருவாரு. நீங்க போய் தூங்குங்கம்மா. கடவுளே, என் பையனை நீதான்ப்பா காப்பாத்தணும். அவனை கூட்டிட்டு வா. டிஃபன் சாப்பிட்டியா? போலீஸ்னா இப்படிதான்ப்பா. சந்தேகம் இருக்கவங்கள கஸ்டடியில எடுத்து கொஸ்டின் செஞ்சுதான் ஆகணும். அது எங்க டியூட்டி. ஆனா நிரபராதின்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்பேன். அதுதான் இந்த சக்திவேல். அந்த பெரியவர் செத்தது ஹார்ட் அட்டாக் ஆலதான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ இப்ப போலாம்பா. சார், அவரோட பாடி? சார், பாடி கிடியெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க வந்து எப்போ கொண்டு போயாச்சு. முத்துமங்கலம் இறங்குங்க, சீக்கிரம் வாங்க, இறங்குங்க எல்லாம். போலாம் போலாம். அண்ணா, இங்க ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்த விஸ்வநாதன் சார் வீடுங்க? அவரு இறந்து போய் காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எங்க இருந்து வரீங்க? பழனியில இருந்து. இங்க பாரு, மேனன் சார் வீடு தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. வந்து என்னன்னு கேள்றா. என்ன பழனியில இருந்தா? நீங்க பழனியில இருந்து வரீங்களா? பழனியில நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியலையே. நான் கேட்டது புரியல. தமிழ் மட்டும் இல்ல, மலையாளமும் தெரியும். மேனன் சாரோட நண்பனா நீங்க? அப்படின்னா வந்து உட்காருங்க, வாங்க. நான் எங்க, நீங்க இங்க உட்காருங்க, நான் முன்னாடி உட்காரேன். அவசரத்துல மாறி உட்காந்துட்டேன். நல்ல வேலை, ஒரே அடிக்கே கிளம்பிடுச்சு. வெளியில வர்றீங்களா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க இப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம யாராவது ஒரு ஆள் உள்ள போய் அந்த அம்மாவையும் பிள்ளைய வெளியில வர சொல்லுங்க. என்ன நீங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா என்ன? நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிறனால சொல்றேன். அப்புறம் இந்த ஜார்ஜ் மேனனோட வீட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க யாரும் கேஸ் கொடுத்துட கூடாது. நீ இப்ப அங்க போக வேண்டாம். பின்ன அந்த ஆள் பேசுற அசிங்கத்தை கேட்டுட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? நம்ம யார்கிட்ட இருந்து திருடவும் புடுங்கவும் செய்யல. வாத்தியார் சார் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். என்ன சும்மா நிக்கிறீங்க? ஒண்ணு நீங்க வெளியில வர வைங்க, இல்ல நான் வர வைப்பேன். அந்த பொண்ணு தான் சார கூப்பிட போயிருக்கால, வரட்டும். ஓ, சின்ன பொண்ணு மட்டும் தான் போயிருக்காளா என்ன? வரட்டும். தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த ஜார்ஜுக்கு தர வேண்டிய பணத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும். அவ்வளவுதான் பிரச்சனை. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன். பழனில இருக்கிற கவுண்டரோட பணம் வந்ததுக்கு அப்புறம் தர்றேன்னு சொன்ன ஆளே போயிடுச்சு. இனி நான் என்ன பண்றது? அதுக்காக நீங்க ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி பிரச்சனை பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கு? வாத்தியாரே, தேவையில்லாம பேசக்கூடாது. ஓஹோ, காரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழி பண்ற நீங்க தானே சொன்னீங்க. இல்லைன்னா என் பணத்துக்கு ஒரு முடிவு தெரியாம அந்த ஆளோட பாடியை எரிக்க விட்டுருக்க மாட்டேன். 1-2 ரூபாய் கிடையாது, அப்பப்ப வாங்கணும் மொத்தம் அசலும் வட்டியும் சேர்த்து 6.5 லட்சம் ரூபாய். தெரியுமா? நாங்க யாரையும் ஏமாத்தல. அநியாய வட்டின்னு தெரிஞ்சு நாங்க கரெக்டா தானே கட்டிட்டு இருந்தோம். மீரா, சும்மா இருங்க. அப்பா நல்லா இருக்கும் போது எத்தனை தடவை உதவி கேட்டு இவங்க வந்திருக்காரு. இவருக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்திருந்தா ஊர் ஆளுங்க முன்னாடி இப்படி. இங்க பாருமா, புண்ணியத்துக்காக பணம் கொடுக்கறவன் இல்ல இந்த ஜார்ஜ்.
ஜார்ஜ் உண்மைய சொல்லணும்னா இப்படி ஒரு கடன் பிள்ளைங்களோட அப்பாக்கு இருக்குன்னு வாத்தியார் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். சும்மா ஒண்ணு சொல்லல. ஸ்டாம்பு ஒட்டி கையெழுத்து போட்ட பிராமிசரி நோட்டும் இந்த வீட்டு பத்திரமும் என்னிடத்துல இருக்கு. இப்ப நான் காட்டட்டுமா? நம்பிக்கை இல்லாம நாங்க ஒண்ணும் சொல்லல. அப்பா கடன் வாங்கியிருந்தா நாங்க அதை திருப்பி அடைக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி சொல்லி வீடு புடுங்க நடக்காதீங்க. வேண்டாம். என் பணத்தை எப்படி நீங்க தர போறீங்க? என்ன உன் டியூஷன் சென்டர்ல நீ வாத்தியார் வேலை பாக்கி அதுல இருந்தா? இல்ல மேக்கப் ஏதாவது போட்டா வருமானம் கிடைக்கிற பிசினஸ்ல இருந்தா? பாரு, அசிங்கமா பேசுனேன்னு வை. நான் சொல்லல. 6.5 லட்சம் ரூபாய் எப்படி நீ தருவேன்னு சொன்னா நல்லா இருக்கும். இங்க பாரு, இந்த ஊர் ஆட்களை சாட்சியா வச்சு நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்புறம் ரொம்ப நாள் காத்திருக்க என்னால முடியாது. அப்படி பண்ணா உனக்கு தான் பிரச்சனை. என்னைக்கு தருவ? என்ன நாக்கு உள்ள போயிடுச்சா? என்ன ஊரே கூடி நிக்குது? சினிமா ஸ்டார் வந்திருக்காங்களா? அது பழனியில இருந்து மேனன் சாரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இப்பதான் உங்களுக்கு வர நேரம் கிடைச்சுதா? நேரத்துக்கு பணம் கொடுத்திருந்தா அவருடைய ஆத்மாக்கு இப்படி கடங்காரனா இருக்க வேண்டிய நேரம் இருந்திருக்காது கவுண்டர். நாங்க இப்படி கேவலப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. மாஸ்டர் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. உங்க பணம் வந்ததும் எல்லா கடனையும் அடைச்சி தன்னோட பொண்ணு கல்யாணத்தையும் நடத்தி முடிக்கணும்னு இருந்தாரு. ஜார்ஜ், இதுக்கு மேல பிரச்சனை பண்ண வேண்டாம். இத பாருங்க, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு இவர்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காங்க. வீட்டை ஜப்தி பண்ணுவேன்னு மிரட்டுறாரு. இப்ப கடன் அடைக்க முடியாம ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நீங்க அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க. பாருங்க, நீங்க சொன்னது அவருக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. யார் சொன்னா? கவுண்டருக்கு நீங்க பேசின எல்லாமே புரிஞ்சது. யாரும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்ல. அப்புறம் ஏன் பேசாம இருக்காரு? உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் தரேன். ஆனா நீங்க கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள்? உங்க கடனை அடைச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். சரி, அப்புறம் நீங்க திரும்பி வரலனாலும் பரவாயில்ல. இந்த அம்மாவையும் பிள்ளைகளையும் ஜப்தி பண்ணி வெளியில அனுப்பி வச்சிருவேன். மேனன் சாரோட குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வரவிட மாட்டேன் நானு. வேண்டாம், இனிமேல் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்பா இருக்கிற வரைக்கும் அவரை ஏமாத்திட்டீங்க. இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. பணம் சம்பாதிக்க எங்க வரணும்? நானும் கூடவே வரேன். ஏய், நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? பின்ன இவர் திரும்பி வருவார்னு எப்படி நம்புறது? இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்றது உண்மைதானே. வேணும்னா உங்க கூட நானும் வர்றேன். அது சரி வராது. ஏன் சரியா வராது? இல்ல, அதாவது நீங்க கூட வந்தா அதெல்லாம் வேண்டாம். நான் எங்கேயும் போல, போதுமா? நீங்க போறீங்களா வர்றீங்களா அது தெரிய வேண்டாம் எனக்கு. எனக்கு என் பணம் கிடைக்கணும். உங்க கடனை அடைச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ஏன் நம்பிக்கை வரலையா? எனக்கு என்ன நம்பிக்கைக்கு பிரச்சனை? மேக்சிமம் 1 வாரம். அதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னா கவுண்டரை. அப்படி புடிவாதம் பிடிக்காதீங்க ஜார்ஜ் அண்ணா. அதுக்கான வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டா போதும்ல? போதும். அப்புறம் தரலன்னா அப்ப சரி, வண்டி எடுறா. இனி பணம் கொடுக்கற அன்னைக்கு பார்க்கலாம். எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுல போய் வேலையை பாருங்க. கிளம்புங்க. பார்த்தல்ல படையப்பா சினிமாவில் தலைவர் அப்பாவோட பிரச்சனையை சமாளிக்க தான் வழி தனி வழின்னு காட்டினாரு. சரியான நேரத்துல தனி மனுஷனா வந்திருக்காரு. அதான் நம்ம கவுண்டரே. சரியான நேரத்துல நான் ஆளை கொண்டு வந்து இறக்குனதால நீங்க என்ன பரிசு கொடுத்தாலும் தாராளமா வாங்கிக்க. கரெக்டான டைம்ல பணத்தை கொடுப்பாரான்னு பார்க்கலாம். இல்லனா யாருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கவுண்டரே கொடுத்துடுவீங்கல்ல? இப்போதைக்கு ஒரு 20 ரூபா கொடுங்க. தேங்க்யூ. நீங்க போய் உட்காருங்க. வாங்க. முருகா, கடவுளே காப்பாத்துங்க. அந்த ஆளை இங்க தங்க வச்சிருக்க கூடாது. அது எப்படி? அந்த மாஸ்டர் சொன்னது அம்மா அப்படியே தலையாட்டிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னொரு ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு எப்படி தெரியும்? அப்படி மோசமான ஒருத்தர் கூட உங்க அப்பா ஏதாவது தொடர்பு வச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேனன் சாரோட குடும்பத்தோட கஷ்டத்தை பார்க்கும்போது என்னால தாங்க முடியலன்னு அவர் சொன்னதும் நானே உடைஞ்சிட்டேன். நீங்க எப்பவுமே இப்படிதான். அப்புறம் எதுக்கு பணம் கொடுக்கறேன்னு அப்பாவும் இவ்வளவு நாள் ஏமாத்தினாரு?
ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த ஆளு மறுபடியும் இங்க வருவாரா? இந்த கடனெல்லாம் அடைக்க நிப்பாரா? ஆமா, நாம செய்யற சாப்பாடெல்லாம் அவர் சாப்பிடுவாரா? சாப்பாடு நம்ம செய்யணுமா? அப்புறம் வேற வீட்ல ஒருத்தர் தங்க வரும்போது அவரை பட்டினி போட்டு நாம எப்படி? அவருக்கு வேணும்னா அவர் எங்கேயாவது சாப்பிட்டு பாரு. ஐயோ, இருந்தாலும் அது எப்படிமா? நீங்க சும்மா இருங்கம்மா. அந்த ஆள் மேல பரிதாபப்படாதீங்க. பணம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு அந்த ரூம வாடகைக்கு கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. அதோ போராண்டி பழனியில் ஆறு முகந்தாண்டி அவன் நன்மை செய்வாண்டி மயில் மேல ஏறி வருவாண்டி. அதோ போராண்டி பழனியில் ஆறு முகந்தாண்டி அவன் நன்மை செய்வாண்டி மயில் மேல ஏறி வருவாண்டி. தன்னை தன்னானே தானே தானே நன்னானே தன்னை தன்னானே தானே தானே நன்னானே தன்னை தன்னானே தானே தானே. மீரா, மீரா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இங்க வாடி. என்னம்மா? நீ அந்த தொழுவத்தை கொஞ்சம் பாரு. ஏய், நீங்க எதுக்கு பால் கறக்குறீங்க? கழுவி கவுத்தி வச்சிருந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், இது பால் கறக்கிறதுக்குன்னு. இந்தா குடி. உண்மையை சொன்னா எனக்கு அதிசயமா இருக்கு. என்னாச்சு? இல்ல, தெரியாத ஒருத்தர் கிட்ட போனா மிதிக்கிற மாடுதான் அது. இது இப்போ பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லா உயிருமே சமந்தான். இந்த மாடும் அதுல ஒண்ணுதான். அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். அப்புறம் பேர் என்னன்னு தெரியாதனால என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல. பாரதியும் தான். பாரதியோட பால் வத்த போகுதுன்னு நினைக்கிறேன். பால் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ, பாரதி என்னோட பேரு. ஐயோ அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நான் கேட்டது மாடோட பேரு. அவ பேரு அம்முக்குட்டி தான். அம்முக்குட்டிக்கு சுத்தமா தெம்பே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொந்த மலமா இருந்தாலும் மூத்திரமா இருந்தாலும் அது நம்ம மேல படுறது நமக்கு பிடிக்குமா? இல்ல. நமக்கு மட்டும் இல்ல, எந்த உயிருக்குமே அது பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்தா மட்டும் போதாது, தொழுவத்துல சாணியும் மூத்திரமும் இருந்தா அதோட தோஷம் மாட்டுக்கும் இருக்கும் பாலுக்கும் இருக்கும். அதனால அம்முக்குட்டியோட தொழுவத்தை கொஞ்சம் நல்லாவே சுத்தப்படுத்தணும். இல்ல வாயில்லா பூச்சிங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல. இந்த ஆளு கவுண்டரா பால்காரரா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆமா, இங்க பாட்டு பாடி பால் கறக்கிறதுக்காக வந்தீங்களா? கூடிய சீக்கிரம் பணத்தை ரெடி பண்றதுக்கான வழியை பாருங்க. முருகா. அரகரோ அரகரா. அம்மா, அம்மா, நான் போயிட்டு வரேன். மீரா, டுட்டோரியல் காலேஜுக்கா? இல்ல, கொடைக்கானல். இப்படி கோவிச்சுக்காத, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இது என்னது? ஒரு கடுதாசி. இப்போ நல்லா புரியுது. இத மனசுல வச்சுட்டுதான் இங்க இருந்து போக மாட்டேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா என்கிட்ட இந்த விளையாட்டு வேண்டாம். என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நிறுத்து. நீ என்னதான் சொல்ல வர? டவுனுக்கு போனா இந்த கடுதாசியை கொஞ்சம் போஸ்ட் பண்ண சொல்ல வந்த. பண விஷயம்லாம் சரி பண்றதுக்காக முக்கியமான ஒருத்தருக்கு எழுதின கடுதாசி தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தைரியம் நல்லதுதான், குறிப்பா ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல. ஆனா காளமாடி பத்தி பேசும்போது கயிறு எடுக்கிற இந்த குணம் எந்த மீராக்கும் நல்லதில்ல. இங்க பாருங்க, என்ன விஷயம்னு தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க என்ன அப்படியெல்லாம் சொல்லிருக்க கூடாது. கொடுங்க, நானே போஸ்ட் பண்ணிடுறேன். எங்களுக்கும் அந்த பணம் கிடைக்கணும்ல. வேண்டாம், அப்படி ஒன்னும் இதை போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறது எனக்கும் முக்கியம் தானே. என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கு கையும் காலும் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். விஸ்வநாதன் சார் பொண்ணை பத்தி சொல்லியிருக்காங்க, ஆனா இவ்ளோ பெரிய கோவக்காரங்கன்னு தெரியாம போச்சு. அப்பா எவ்வளோ கோவம். இப்படியெல்லாம் அவ பண்றது ஒரு பாதுகாப்புக்காக தான். பாவம் தான் அவ. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, எங்க அம்மாவும் என்னை பத்தி இப்படிதான் சொல்லுவாங்க. என்னது தென்னை மரம் மாதிரி ஒரேடியா வளர்ந்துட்ட? ஓ, மோகன் அண்ணாவா? நான் ஏதோ சர்க்கஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன ஜோக்கர்னு நினைச்சேன். அப்ப ஆளு மட்டும் இல்ல, உன் நாக்கும் தான் வளர்ந்துருக்கு. இந்த வண்டி யாரு? இந்த வண்டி தலையோட நிறைய படத்துல வந்திருக்கு. பார்த்ததும் தூக்கணும்னு தோணிடுச்சு. மோகன கிருஷ்ணன் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டானா தூக்காம விட மாட்டான். யாருடி அது? ஆஹா, இது யாரு? மோகன கிருஷ்ணனா? மத்த
ஐயோ மோகனா, நீ எதுக்காக அழற? மாமா இறந்தப்ப ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும்னு கூட தோணலையா உங்களுக்கு? ஐயோ, எல்லாம் திடீர்னு நடந்துச்சு மோகனா. அம்மா சொல்லணும்னா எந்த நம்பர்ல ரெகுலரா ஒரு நம்பர் யூஸ் பண்ண மாட்டீங்க? நடிக்க சான்ஸ் கேட்டு வர்ற போன் எக்கச்சக்கமா இருக்கும்போது எப்படி ஒரு நம்பரை மெயின்டைன் பண்ண முடியும்? சினிமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கீங்களே, கூடிய சீக்கிரம் ஏதாவது நடக்குமா? சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் என் படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க துடிக்கிறாங்க. என்ன ஸ்டோரி செட் ஆகல. ஒரு ஸ்டோரிக்காக நான் ஹைதராபாத் வரைக்கும் போனேன். அப்ப என்ன தெலுங்கு படமா எடுக்கிறீங்க? நான் அங்கிருந்தே இப்பத்தானே வரேன். வந்துதான் மாமா விஷயம் கேள்விப்பட்டேன். துடிச்சு போயிட்டேன். மாமா தர வேண்டிய பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கல. என்னால கடைசி காரியத்தெல்லாம் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான். ஆமாத்த, மீரா இங்க அக்கா வீட்டுக்கு வர ஒரு 5-5:30 ஆயிடும். பை த வே, இங்க ஒருத்தன் வந்து தங்கி இருக்கான்னு கேள்விப்பட்டனே, உண்மையா அது? அதாவது உன் மாமாவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஆளுதான். பணத்தை வாங்க வேண்டிய நானே இங்க தங்கல, பணம் கொடுக்க வேண்டியவன் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். கேட்க வினோதமா இல்ல? அந்த ஜார்ஜ் வந்து இங்க பிரச்சனை பண்ணும்போதுதான் அந்த கவுண்டர் வந்தது. அந்த நேரத்துல அந்த கவுண்டரை திருப்பி அனுப்பிட்டா பணம் வராதுன்னு நினைச்சு. இருந்தாலும் இதோ வராரு. அடடே, இது யாரு? மோகன கிருஷ்ணன் சாரா? எப்ப வந்தீங்க? ஷூட்டிங் எப்ப? கவுண்டர்னப்போ யாரோ பெருசுன்னு நினைச்சேன். இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கான். இவர் உங்க மாமாவுக்கு சொந்த பிள்ளை மாதிரியா? யாரு சொன்னது? யாரு? இவன் தானே. இங்க பாரு, வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை புள்ள இருக்கிற வீடு இல்ல 2 இருக்கட்டும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிரு. இல்லன்னா இந்த மோகன கிருஷ்ணன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். முதல்ல வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒரு தடவை பாரு மோகன கிருஷ்ணா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கூட வாழ்ந்த பொண்ணை வேணான்னு சொன்னது தப்பு தானே? உண்மையை சொல்றா? நீ யாரு? நீ இந்த குடும்ப விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லு. நான் யாரா இருந்தா என்ன, இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விஸ்வநாத் சார் உங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல. ஓஹோ, அப்போ மாமா என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. இதை பாருங்கத்த, இப்போதைக்கு நான் போறேன். ஆனா ஒண்ணு, மாமா கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இனி அதை வாங்கிக்கிட்டு தான் இந்த இடத்தை விட்டே போவேன். பரவாயில்ல கவுண்டரை, திருச்சி ஓட விட்டுட்டீங்க. சினிமால ஹீரோ பஞ்ச் டைலாக் சொல்ற மாதிரி மோகனகிருஷ்ணனோட பிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணி தலை தெறிக்க ஓட வச்சுட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இவன் ஜார்ஜை விட கேவலமானவன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். இந்தா பாய். என்னதான் இருந்தாலும் கவுண்டர் நம்ம காசு விஷயத்துல கரெக்டா இருக்காரு. இந்த மோகன கிருஷ்ணனை சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு போன் கால் போதும், மாஃபியா சசில இருந்து அத்தனை பேரும் கவுண்டர் எலும்ப உடைச்சு கேஷுவாலிட்டியில போட்டுருவாங்க. புரியுதா? யார் இந்த மாஃபியா சசி? சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர். அட கடவுளே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கவுண்டர் உண்மையாலுமே ஒரு அப்பாவி. ஓஹோ, இப்ப நீ அவன் கையால அப்படி இருந்துக்க. பட் என் சினிமா ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த ஏரியா பக்கமே நீ வந்துடக்கூடாது. அப்படி சொல்லாதீங்க. சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க ஒரே வழி நீங்க ஒருத்தர் மட்டும்தான். கவுண்டரோட கனெக்ஷன் கட் பண்ணுமா? இதோ உடனே பண்ணிட்டேன். பண்ணா உனக்கு நல்லது. ஆமா, ஸ்டேஷன் மாஸ்டர் விஸ்வநாத வீடு எங்க இருக்கு? அது இங்க இருந்து. ஷட் அப். நீங்க எங்க இருந்து வரீங்க? தென் மாவட்டத்துல இருந்து வரேன். தென் மாவட்டம்னா எந்த மாவட்டம், எந்த ஊரு சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவரு மேனன் சாரோட மருமகன் தான், மோகன கிருஷ்ணன். என் அத்தையும் 2 அத்தை பொண்ணுங்களும் இருக்கிற வீடு தான் அது. நான் மாதவனோட கடிதாசியை பார்த்து தான் வந்தேன். மாதவன்? அது யாரு? மாதவன் என்னோட சிஷ்யன். உங்க சிஷ்யன்? ஆமா, இந்த விலாசத்துக்கு வர சொல்லி எழுதியிருக்கான் பாருங்க. உங்க சிஷ்யன் மாதவன் எங்க மாமா வீட்டு அட்ரஸ் ஏன் கொடுத்துருக்கான்? அதை தெரிஞ்சுக்கதான் நானும் வந்திருக்கேன். ஒருவேளை நம்ம கவுண்டர் பேரு மாதவன் இருக்கலாமா? கவுண்டர் தேவர்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதவனை பார்க்க தான் நான் வந்தேன். அடடா, ஒருவேளை பணம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. பணமா? எந்த பணம்? என் மாமாவுக்கு கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை தவிர லெட்டர் போட்டு வர வைக்கிற அளவுக்கு என்ன காரணம்னா அவன் வயசையும் பேச்சையும் கேட்கிறப்பவே சந்தேகப்பட்ட என்னமோ இருக்குன்னு. உண்மையை சொல்லுடா. ஆள் மாறாட்டம் பண்ணி பொம்பளைங்களை மயக்கி பாம்பே கல்கத்தான்னு கொண்டு போய் வித்துபிட்டு லட்சமா சம்பாதிக்கிற மாஃபியா கூட்டம் தானடா நீங்க. தேவையில்லாம பேசாத. பேசுறதுங்க செய்யறேன். உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறேன். சொல்ற உண்மைய சொல்லுங்கற. வேண்டாம், களரிவாதியா கிட்ட வச்சுக்காத. கையெடு. விட்டலன்னா என்னடா பண்ணுவ? என்னாச்சு? வெளியில போன ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டாரு.
இவனை கைய மடிச்சு உள்ள ஏத்த முடியல, அதுதான் இப்படி. இந்த பக்கம் கொண்டு வந்து சாட்சி வை, வைத்தியர் இப்ப வந்துருவாரு. பார்த்து உடையாம எடுத்துட்டு வாங்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, உன்னை வாழ தெரியாதவன்னு உன் தம்பிய மச்சானுங்களும் என்கிட்ட சொல்லும் போது ஏதோ முட்டாள்தனமா சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சிடுச்சு, அவங்க சொன்னதா சரி. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கோடிக்கணக்கான சொத்துல பணக்கார வீட்டு பையன் எவனோ ஒருத்தன் கடன் அடைக்க அனாதை மாதிரி தங்கியிருக்கான். வேணும்னு ஒன்றும் செய்யல, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தோணல. எங்க போலான்னு தெரியாம நிற்கும் போது இந்த பக்கம் வரலான்னு நினைச்சேன். புறப்பட்டேன். இங்க வந்து பார்த்தப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்ன ஒரு அம்மாவையும் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பார்த்தேன். கடன்காரனா இல்லைனாலும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலைய நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால பணம் கொடுக்க வேண்டிய கவுண்டர் நான் தான் நினைச்ச போது அப்படியே இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். அந்த நேரத்தில் இவங்களை காப்பாற்ற வேற வழி இல்லை, அது ஒரு விதி. அது மட்டும் இல்லை, விஸ்வநாதன் சாருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், மீராவோட கல்யாணத்தை நடத்த உதவி செய்கிறேன்னு. ஏதோ 1000-2000 ரூபானா பரவாயில்லன்னு விட்டுடலாம். இது அப்படியா? அந்த ஆளோட கடனை மொத்தமா அடைச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற எனக்கு புரியலையே. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். யாருடைய எந்த ஒரு உதவியும் ஏத்துக்கூடிய ஆளுங்கள் அவங்க, குறிப்பா அந்த பொண்ணு மீரா. இந்த காலத்துல கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட வெளிச்சத்தை மறைச்சு பேர் எழுதி வைக்கிறவன தான் பாத்திருக்கேன். இனிமே சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீ கவுண்டர் இல்லன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா? நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சதீஷை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னா போதும். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன், உண்மையை சொல்லணும். உனக்கு இங்க இருக்கிற பொண்ணோட ஏதாவது? கவுண்டரே, என்னம்மா? உங்க மாமா நைட்டு சாப்பிட இருப்பாரான்னு கேக்கதான். மாமாவா? இல்ல, மாமா வருவார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இல்ல, சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு திரும்பி போலான்னு நினைச்சுதான் வந்தேன். என்ன? இல்ல, சாயங்காலத்துக்குள்ள அவர் திரும்ப போயிடுவாராம். ஓ, அப்படின்னா சரி. என்ன கிழவனாக்கிட்டல? வேற எந்த வழியும் இல்லாம தான். இது யாரு? ஜார்ஜ் அண்ணாவா? யார கூட்டிட்டு வந்தீங்க? யாரையும் கூட்டிட்டு வரல நாராயணா. அடியே அடி உதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்களா? நான் இந்த சினிமாக்கார மோகன கிருஷ்ணனை பார்க்க வந்தேன். எப்படி இருக்கு அந்த ஆளுக்கு? கை 2 கீழ்பக்கமா வந்துருச்சு, ஆனா இன்னும் அசைவு ஆரம்பிக்கல. சிரோதாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்துல இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில இறங்கணும். அப்ப செமத்தியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமிர்தஸ்தானம், விஷஸ்தானம், இது 2 நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு வைத்தியர் சொன்னாரு. இன்னும் ஒரு வாரம் அவர் இங்கதான் இருக்கணும். அதோ அவரே வந்துட்டாரு. மோகனகிருஷ்ணா, பாத்தீங்களா, இனி நான் மீரா கழுத்துல எப்படி தாலிய கட்டுவேன்? ஆணி அடிச்ச மாதிரி பண்ணி விட்டான் அந்த கழுட்டு போய. அழாதடா, எல்லாம் சரியாயிரும். உன்னை இப்படி பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி, நம்ம திரும்ப கொடுக்கணும். கை இப்படியே இருந்தா எப்படி நான் அவனை உதைக்கிறது? நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதை விட பெரிய பெரிய ரவடிகள் எல்லாம் உதைச்சவன் தான் அந்த ஜார்ஜ். சும்மாவாடா இவனுக்கு தீனி போட்டு உட்கார வச்சிருக்க? பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாம் பழி வாங்கியே தீரணும். அந்த ஆளை மட்டும் இல்ல, அந்த கவுண்டர் பயலை ஊரை விட்டு துரத்தணும். அவன் இந்த மண்ல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு. ஓட விட்டுறலாம். அந்த நேரத்துல அவன் வந்ததுனாலதான் என் கைக்கு வந்தது வாய்க்கு வராம போச்சு. அந்த வீடு நிலமும் கைவிட்டு போயிருமாங்கிறதான் பயம். இன்னொரு வாய்ப்பு வரட்டும், அவனை உதைச்சு பழனி மலைக்கு பார்சல் அனுப்பி விட்டுருவேன். நீ தைரியமாயிரு. அவரோட பேரு மாதவன் தானா? அவரை தேடி வந்த மாமா அப்படிதான் சொன்னாரு. அவரு கவுண்டர் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் கவுண்டருங்களுக்கு மாதவன் பேர் வைக்க கூடாதா? அப்பாவோட 2வது வைஃப்க்கு பிறந்தவர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத பாரு, தப்பு தப்பா பேசுனேன்னு வையே. அம்மா பாரு, கவுண்டர் மகன் கூப்பிடுறாரு. இப்பதானே உங்ககிட்ட சொன்ன திமிரா பேசக்கூடாதுன்னு. கடவுளே, எதுக்காக இதெல்லாம் வாங்குன? இங்க பக்கத்துல குளத்துல பிடிச்சிட்டு இருந்தாங்க, பார்க்கும்போது ஒரு ஆசை. கொஞ்ச நாளா காய் மட்டும் தானே சாப்பிடுறோம், மிளகா அரைச்சி குழம்புல போட்டு வச்சா நாக்குக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அம்மா, அந்த மீன் அவர்கிட்ட கொடுங்க. என்னம்மா இப்படி? மாதவன் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தது தானே. மாதவனா? எந்த மாதவன்? இந்த கவுண்டரோட பேரு மாதவன் தான், அப்படித்தானே? அதான். நான் இனி மாதவன் தான் அது உங்க இஷ்டம். அப்ப மாதவன் விருப்பப்பட்டபடியே குழம்பு வச்சு தரேன், போதுமா? அம்மா, இன்னைக்கு ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சு விட்டுடு. கொஞ்சமா மீன் வாங்கினதுக்காக எதுக்கு இப்படி கோவிச்சுக்கிற? விஷயம் இருக்கு.
நீங்க எதுக்காக ஸ்டுடியோ போய் என் அப்பா போட்டோ வாங்குனீங்க? ஓ அதான் விஷயமா? நேத்து போட்டோ ஸ்டுடியோல போய் இதை வாங்கணுங்கிறத பத்தி அம்மா சொன்னதை கேட்டேன். ஜங்ஷன்ல ஸ்டுடியோவை பார்த்தப்போ ஒருவேளை அங்கதான் இருக்கும்னு நினைச்சு சும்மா ஏறி கேட்டேன். ஃப்ரேம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, வாங்கிட்டேன். அதுல என்ன? என்னவா? நான் போய் போட்டோவை கேட்கும்போது கவுண்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க, நக்கலா சிரிச்சாங்க. அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? விஸ்வநாதன் சார் எனக்கு அப்பா மாதிரி. அப்ப அவரோட குடும்பத்தை நான் என் குடும்பம் மாதிரி தான் பாக்குறேன். அப்பா மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா பணத்தை சீக்கிரம் கொடுக்கற வழிய பாருங்க. பணம்லாம் வந்துடும். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். கல்யாணமா? ஏன் வேண்டாமா? இங்க பாரு, ரொம்ப உரிமை எடுத்துக்காத. என்னோட நாக்கு கருணாக்கு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ. ஓ இப்படிப்பட்ட ஜென்மமும் இருக்கா? எப்போ? உன்னோட தம்பிங்க எழுதின ஒப்பந்த பத்திரம். இந்த ஒப்பந்தப்படி உனக்கு கிடைச்சது நீர் நிலம் மட்டும்தான். மத்த சொத்தோட மதிப்பு அதுக்கு இல்ல. தங்கமாவும் பணமாவும் ஊர் ஜனங்களுக்கு நீ கொடுத்த மொத்த கணக்கையும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சுக்கிட்டு உனக்குன்னு சேர வேண்டிய மொத்த சொத்து இவ்வளவுதான். இந்த ஒப்பந்தத்துக்கு என்னோட முழு சம்மதம்னு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தன்னா அவங்க பணம் தரேன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இது மிகப்பெரிய புண்ணியம் தான். ஆனா நியாயமா கிடைக்க வேண்டியதை விட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணுமா? பிடிவாதம் பிடிக்காம நீ வீட்டுக்கு வாப்பா. அதெல்லாம் தேவையில்ல. எதுவுமே வேண்டான்னு நினைச்சு வீட்டை விட்டு வந்தவன் தான் நான். வேற யாரும் இல்லையே. நான் தோல்ல போட்டு வளர்த்தி கதையும் சொல்லி கொடுத்த என் கூட பிறந்தவங்க தானே, அவங்களே எடுத்துக்கட்டும். எந்த கணக்கும் எனக்கு தேவையில்ல. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நான் வீட்டுக்கெல்லாம் போகல. தம்பி வீட்டுல வச்சுதான் பேச்சுவார்த்தை நடந்தது. அம்மா கிட்ட எந்த தகவலும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. நான் எங்க இருக்கேன்னாவது அவங்க கேட்டாங்களா? வெளியூர்ல ஏதோ வியாபாரம் பண்ண போறதா நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் எழுதிட்டு மறுபடியும் பிச்சைக்காரனா வருவானு கேட்டான் ரமேஷ். சார் ஓரப்ப அவசரத்துல ஒரு விஷயம் சொல்றேன். டைரக்டர்ட்ட நான் நடிக்கிற விஷயத்த சொல்லுங்க. அதுக்கெல்லாம் திறமை வேணும்டா. எனக்கு தான் நவரசத்தையும் கொட்டி கொடுக்க முடியுமே. அவன் திறமையை கொண்டு போய் குப்பையில போடு. போட டைரக்டர் சார், இதுதான் நான் சொன்ன வீடு. நல்லா இருக்கா? எக்ஸ்டீரியர் ஓகே தான். ஓகே தானே பிரதீப்? ஓகே தான் சார். ஒரு எட்டு உள்ள போய் பார்க்கலாமா? என் சொந்த வீடாச்சே. பின்னாடி எல்லாம் சீனு சூப்பரா இருக்கும் சார். கடவுளே, மியூசிக் டைரக்டர் மோகன் சார் தானே? நான் தான். சாரோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இது திவ்யா, மாமாவோட 2வது பொண்ணு. திறமசாலி. இங்க வரு சார் ஒரு மியூசிக் ஆல்பம் ஷூட்டிங் வந்திருக்காரு. அதுக்காக நம்ம வீட்டை பார்க்க வந்திருக்காரு. நீங்களா ப்ரொடியூஸ் பண்றீங்க? அதுக்கெல்லாம் இன்னும் ஸ்டோரி ரெடி ஆகல. நீ போய் அம்மாவையும் மீராவையும் கூட்டிட்டு வா போ. இந்த மீரான்னு சொன்னது என்னோட முறப்பொண்ணு தான். ஓ என்ன வேணாலும் சார், அந்த பெயிண்ட் அடிக்கிற ரோல் நான் நடிக்கிறேன் சார். அடே, நான் நடிப்பை பத்தியே பேசலடா. வேண்டாம், இது எதுவும் செய்ய வேண்டாம். ஆஸ் இட் இஸ். மோகனா, சரிதானே பிரதீப்? ஆமா சார். நான் இதோ வந்துறேன் சார். ஏதாவது ஆட்டோக்காரன் ரோல் இருக்கா சார்? யார்கிட்ட கேட்டு இவங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சினிமா ஷூட்டிங்லாம் இங்க நடக்காது. மகாலட்சுமி வர்றத வேண்டான்னு சொல்லக்கூடாது மீரா. யாரு வந்திருக்கான்னு தெரியுமா? யாரா இருந்தாலும் இங்க முடியாதுன்னு சொன்னல. உள்ள போடி. சும்மா ஒண்ணும் இல்ல, நல்ல ரெண்ட் கிடைக்கும். 10-15 நாள் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. தினத்துக்கு ஒரு 2000 வச்சுக்கிட்டா கூட 15 நாளைக்கு எவ்வளோன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. எனக்கு மாமா தர வேண்டிய காசுல நான் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படியெல்லாம் நீ ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 5000 ரூபாய் மட்டும் தானே. 5000 ரூபாயா அப்படின்னு யார் சொன்னா? கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் அப்பாவோட டைரியில இருக்கு. அவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்காம அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பு. அத சொல்ல நீ யார? சொல்றவங்க சொல்லட்டும். சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கூட்டிட்டு போடா. இத பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் மீரா கழுத்துல தாலி கட்ட போறவன் நான். அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஒழுங்கா போடா. அப்படியே பேன் பண்ணு. பரதேசி வாடி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இப்போ வந்துடுறேன். என்ன பிரச்சனை? சார் மன்னிச்சிடுங்க. இவங்க அப்பா இறந்து போய் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஷூட்டிங் நடந்ததுன்னா நமக்கு நடிக்க ரோல் கிடைக்கும் கவுண்டரே. இங்க பாரு ஜாஃபர், நான் அதை விட பெரிய கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் சொல்லி தான் நாங்க இங்க வந்தது. விருப்பம் இல்லைன்னா வேணாம். இங்க பாருங்க, இதை விட நல்ல வீடு நான் காட்டுறேன். வரட்டா? சரிங்க சார். இருங்க, எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுங்க. நான் அம்மாவையும் பொண்ணுங்களையும் மயக்கி வச்சுட்டேல்ல, உன்னை பார்த்துக்கிறேன் அவனை. உன் இஷ்டப்படி ஆகட்டும்.
கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன? நீங்க உள்ள இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். அம்மா வாங்க. ஏய் துணியை நல்லா விரிச்சு போடுறி. இங்க இருக்கீங்களா? நான் அந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருக்கேன். போன விஷயம்லாம் என்ன ஆச்சு? இந்தாங்க, இது வீட்டோட பத்திரம். இது விஸ்வநாதன் சார் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர். சரி சரி. என்ன சொல்லணும்னு தெரியல. இத பாருடி, நம்ம வீட்டு பத்திரம்லாம் திரும்பி வந்துருச்சு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் ஜார்ஜுக்கு பயப்பட வேண்டாம். இனி அந்த மோகன் கிருஷ்ணனோட கடன் கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கும். இப்ப சந்தோஷமாயிட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதவா, சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. அது என்ன? நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. முருகா, இதோ வந்துட்டே இருக்காங்க. ஏதாவது சொன்னீங்களா? எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட நீங்களே நேர்ல சொல்லிடுங்க. ஆஹா, வாத்தியாரா? விஷயத்தை நீங்களே அவங்கள்ட்ட சொல்லுங்க. இந்த வாத்தியார் சாரும் மாதவனும் வந்து ஐயாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உங்களுக்கு சம்மதம்னா மேனன் சார் இங்க இருக்கிறப்ப நடந்த நிச்சயதார்த்தம் இப்ப கல்யாணத்துல முடிக்க தயார். எங்களுக்கு சம்மதம் இல்லனா மீரா, நீங்க இதுல தலையிடாதீங்க. உங்க அப்பா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தானே. வேண்டாம். அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து பக்கத்து மனசாட்சி இல்லாதவங்க. இல்ல அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு? அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், அமைதியா இருங்க. கடன்காரனா இறந்து போனவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை போயிடுன்னு பயந்தாங்க. இப்ப கல்யாணம் பண்ணா வரதட்சணை கிடைக்கும்னு எல்லாரும் அலைஞ்சிட்டு வராங்க. மீரா, மீரா, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட வேண்டாம். வர முடியலங்கிறதுக்கு ஒரு 100 மணிப்பாவது கேட்டிருக்காங்க அவங்க. ஜாதக பொருத்தெல்லாம் சேர்ந்த ஒரு பையன் தானே. மனுஷனா முதல்ல மனசாட்சி வேணும். ஜாதக அம்மா பொருத்தம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. புரிய வச்ச வரைக்கும் போதும். முதல்ல இவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. பொண்ணு கேட்டுட்டு இங்க வந்து நிக்கிறாரு. வா வா. நான் தர வேண்டியதை 4 நாள் கழிச்சு தரேன். ஓயாமத்து வேலை உங்ககிட்டே இருக்கட்டும். இப்ப இந்த ஆட்டோ இந்த ஜார்ஜ் எடுத்துட்டு போக போறான். புரியுதாடா உனக்கு? அண்ணே இங்க பாருங்கண்ணே, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. அம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட், சத்தியமா சொல்றேன். தருவே இல்ல. ஓ சினிமா ஜீப்பங்க. அது நம்ம ஷூட்டிங்க்கு வாடகை கொடுத்துட்டேன். நம்ம சங்கர் படத்துக்கு. அது இருக்கட்டும், 5:30 மணிக்குள்ள வண்டி வந்துச்சா? மீராவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்காக பஸ்ஸுக்கு எதுக்கு வெயிட் பண்ற? வீட்டுக்கு போய் பேச வேண்டியதானே? எப்படியா முடியும்? அங்கதான் அந்த கவுண்டர் காவல் காத்துக்கிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்ல, எனக்கு தர வேண்டிய 5000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டான். அப்புறம் எங்க போறது? 5000 ரூபாய் தானா? ஓம் பேச்ச கேட்டு நான் நினைச்சேன் 2-3 லட்சம் இருக்குமோ. அங்க இருக்கலாம் தான். ஆனா என் அல்பாயுசு மாமன் போறதுக்கு முன்னாடி டைரியில எழுதி வச்சிருப்பானு. நான் என்ன கனவா கண்டேன்? உங்க கணக்கையும் செட்டில் பண்ணியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். தீர்த்துட்டேன். பணம் தர்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் முடிஞ்சதும் அந்த வீடு நிலமை என் கைக்கு வந்துடும் நினைச்சேன். ஆனா அந்த கவுண்டரு வட்டி முதலும் சேர்த்து செட்டில்மெண்ட் முடிச்சிட்டான். இறங்க, சீக்கிரமா இறங்க. சீக்கிரம் போலாம். ரைட். கல்யாணம் நடத்த வந்த புரோக்கரை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் தான் நிக்கிறேன். அட என்ன அவசரம் கண்ணு? ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிரும். அவ எனக்கு ஏத்தவளே கிடையாது தெரியுமா? படிப்பறிவு இல்லாத முண்டம். என்ன இருந்தாலும் நீ பாரு, அந்த நினைப்பு உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும். என்ன இங்க பிரச்சனை? எங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீ யாரு? நீ போ மீரா. நீ யாரியா? அவ பாடி கார்டா? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என்ன இது ஒன்னும் உன் ஊர் மாதிரி கிடையாது. கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சுல்ல, இனி போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதானே கவுண்டர். தங்க முட்டையிடுற வாத்து தானே அம்மாவுக்கும் மகளுக்கும் கூட கிடைச்சிருக்கு. சும்மா அப்படி விட முடியுமா? அடிச்சு கொல்லடா அந்த நாய. கடவுளே, இவன் குறுக்கிட்ட இருந்து கிடைச்சதுக்கே வலி இன்னும் போகல.
இனிமே அம்மாவையும் பொண்ணையும் பத்தி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுன ஏழைங்க வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு வட்டி வாங்கின இந்த உடம்ப பெட்டியில போட்டு ஆணி அடிச்சு புதைச்சிருவேன். புரிஞ்சுதாடா ஜார்ஜ்? நான் எப்ப போகணுங்கிறத நான் தாண்டா முடிவு பண்ணணும். இனிமேல் அவகிட்ட தப்பா பேசுறதும் அவ பின்னாடி சுத்திட்டு தெரியறதும் இல்ல, நான் போட்டா எல்லாரும் உடைச்சு போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா என்னால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருந்துச்சுன்னா அதை சரி பண்றது என்னோட கடமை. இத பாரு மீரா, நீ கொஞ்சம் சமாதானமா இரு. அவர் வந்துட்டாருக்கா. நீ இப்ப அங்க போக வேண்டாம் மீரா. கைய விடுங்க. நிம்மதியா இருக்கீங்கல்ல? இவ்வளவு நாள் பணத்துக்காக கஷ்டப்பட்ட அசிங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நாங்க இழந்தது எங்களோட மானம். மீரா, ஒண்ணும் பேசாதீங்க. அவங்க கேட்டதுல என்ன தப்பு? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல. இன்னும் எதுக்காக இங்க இருந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? இங்க இருந்து போங்க. அம்மா, எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியை கெடுத்துறாத மாதவா. எங்க அந்த ஆளு? இன்னும் எந்திரிக்கல. உங்களை பாக்குறதுக்கு அங்க வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நேத்து. தெரியும். கோவில் திருவிழாவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு வரும்போது நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. ஜங்ஷன்ல ஜார்ஜ் கூட சண்டை போட்டதாவும் அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததாவும் கேள்விப்பட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இனி இங்க தங்க வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. அவங்கிட்ட நான் சொல்றேன், வாங்க. கவுண்டரே. அவரே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது அது? லெட்டர். கடுதாசியா, கொஞ்சம் படி. நான் கிளம்புறேன். இது வரைக்கும் நான் தெரிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணல. இங்க வந்தப்போ என் குடும்பம் மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்பவுமே யோசிச்சேன். தேவையில்லாம நான் உரிமை எடுத்ததா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாரையும் எப்பவும் நான் மறக்க மாட்டேன். இப்படிக்கு மாதவன். இந்த நந்தி இடத்துன்னு சொல்லும்போது எதுவா இருந்தா என்ன, இப்ப நிம்மதியா இருக்கீங்கல்ல, அது போதும். யார் இவரு? பழனிவேல் கவுண்டரோட பையன்தான். வணக்கம். ஜங்ஷன்ல வண்டியை நிப்பாட்டி அட்ரஸ் விசாரிக்கும் போதுதான் நான் பார்த்தேன். மேனனோட பழனி நண்ப அந்த கவுண்டரோட பையன்தான். அவரு இறந்து போயிட்டாராம். வணக்கம்மா, என் பேர் கணேஷ். உள்ள வந்து உட்காருங்க. உள்ள வாங்க. மேனன் சாரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். வாத்தியாரே எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. எனக்கு மலையாளம் கேட்டா புரியும், ஆனா பேசுறது தான் கொஞ்சம் கஷ்டம். மேனன் சாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே. நம்மளால மாஸ்டரோட மகளோட கல்யாணமே நின்றுடுமேன்னு சங்கடத்தால என் அப்பா உயிரே விட்டாரு. நான் சொன்னது புரிஞ்சுதாம்மா? உங்களை தான் கேட்குறேம்மா. நல்லா புரிஞ்சுது. மாஸ்டர் இறந்து போன விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. உங்க அப்பா இறந்து போன விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் புரியுது மாஸ்டர். யாருக்கு கடன் பாக்கி இருந்தாலும் மாஸ்டரோட கடனை கொடுக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா கண்டிப்பா எங்க கூட வந்திருப்பாங்க. எங்க அப்பா மேனன் சாருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதுல இருக்கு. வாங்கிக்கோங்க. மாஸ்டர், அப்போ மாதவன் நம்ம கிட்ட? நான் மாதவனை பத்தி கேட்டேன். இவருக்கு அவரை பத்தி தெரியாதா? ஆமா, வர வழியில இவர் என்கிட்ட கேட்டாரு. ஆனா மாதவன் யாருன்னு எனக்கு தெரியாது.
நாங்க எந்த பணமும் அவருக்கு கொடுக்கவே இல்லை. இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோமா, எடுத்துக்கோங்க. அம்மாதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எந்த ஒரு உறவும் இல்லாம ஏதோ ஒரு மாதவன் வந்து எதுக்காக நமக்கு உதவி செய்யணும்? மேனனுக்கு பணம் கொடுக்கறதுல வேற யாராவது? இல்ல, அப்பாக்கு வேற எந்த ஊர்லயும் எந்த பிசினஸும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். கடவுளே, என் கையும் காலெல்லாம் நடுங்குது. தைரியமா இருங்க. என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிப்போம். சரிம்மா. மீராவோட கல்யாணத்துக்கு இங்க வந்து உங்களெல்லாம் பார்க்கணும்னு அப்பா சொல்லியிருந்தாரா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கொடுத்து வைக்கல. நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாம் ஆண்டவன் செயல். கல்யாணத்துக்கு கட்டாயமா கூப்பிட சொன்னாங்க. பணம் கொடுக்க லேட் ஆனதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் ஜார்ஜுக்கு பயப்பட வேண்டாம். விஸ்வநாதன் சார் எனக்கு அப்பா மாதிரி தான். அப்ப அவரோட குடும்பத்தை நான் என்னோட குடும்பம் மாதிரி தான் பார்க்கறேன். அப்பா மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா பணத்தை சீக்கிரம் கொடுக்கற வழிய பாருங்க. மீரா, நான் எதுவும் பேசாதீங்க. அவங்க கேட்டதுல என்ன தப்பு? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இன்னும் எதுக்காக எங்களை அசிங்கப்படுத்தீங்க இருக்கீங்க? கிளம்பி போங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கா? அன்னைக்கே அவன் சொன்னான்ல அவங்க சதி பண்ணுவாங்கன்னு. அப்ப உங்களுக்கு அதெல்லாம் புரியல. இப்ப கூடவே இருந்து அவங்க இப்படி ஒரு சதி பண்ணுவாங்கன்னு இவங்க யாருமே கனவுல கூட நினைக்கலன்னு தான் சொல்றாங்க. உங்க முகத்தை பார்க்க தைரியம் இல்லாதனால தான் இங்க வராம இருக்கிறது. மாதவன் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. எல்லாரும் சேர்ந்து தானே அனுப்பி வச்சிங்க. நம்ம வாதியார்கிட்ட விசாரிக்கிறேன். வெளியூர்ல எங்க இருக்கிறாருன்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும். அம்மா, உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கம்மா. யாருன்னு தெரியலம்மா. நீங்க? என் பேரு கிருஷ்ணபாரியா, இவங்க பேரு மீரா. நாங்க செங்கல்பட்டுல இருந்து வர்றோம். உட்காருங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? இது உங்க பையன் மாதவனுக்கு சேர வேண்டிய பணம். அவர்கிட்ட கொடுக்கலான்னு வந்தோம். மாதவன் ஒண்ணு இங்க இல்ல, பழனிக்கு போயிருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் திரும்ப வரல. பழனியில போய் நாங்க விசாரிச்சுட்டு தான் வர்றோம். உங்க அட்ரஸ் அங்க உள்ள ஒரு லாட்ஜில இருந்து தான் கிடைச்சது. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியாது. பஸ் நிறுத்துங்க. என்னம்மா? மீரா, என்னாச்சு? நில்லுமா, நில்லு மீரா. பா 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 பா. மாதவன், பா மாதவன். எனக்கு நல்லாவே தெரியும் கடவுள் என்ன கைவிட மாட்டாருன்னு. வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க. நீங்க ஊருக்கு திரும்பி வரணும். வேண்டாம் மீரா, வேண்டாம். நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். ஏன்னு தெரியுமா? இந்த வாயிலா ஜீவன்களுக்கு மாதவனோட பாசம் நல்லாவே தெரியுது. நான் சிரிச்சா அவங்க குதிக்கிறாங்க, அழுதா கிட்ட வந்து கண்ணத்துல கண்ணீரை நக்கி எடுத்துடுறாங்க. இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யாருமே என்ன புரிஞ்சுக்கல. இவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். உங்களோட அம்மா சொன்னதுனாலதான் இங்க வந்தேன். தெரியாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக கவலைப்பட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க உங்க அம்மா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா.
எல்லாரும் உன்னை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசும்போது மனசு கேட்காம தான் நான் உன்னை அப்படி சொல்லிட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றி சொல்ல வேண்டியது கடவுள் கிட்டதாம்மா. கண்டுபிடிப்போன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, கடவுள் காட்டி கொடுத்துட்டார்ல. அண்ணா, நான் படிச்சேன்ற திமிர்ல என்னனோ பேசிட்டேன்னா. அதெல்லாம் பரவாயில்லடா. முன்ன மாதிரி எல்லாமே நீங்களே பார்த்து நடத்திக்கிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டா போதும். நான் தான் என்னோட உரிமையெல்லாம் வாங்கிட்டேன்ல. மச்சான், அன்னைக்கு நாங்க ஏதோ விவரம் தெரியாம பண்ணிட்டோம். மனசுல எதுவும் வச்சு எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. மீரா வந்து சொல்லும்போது அம்மாவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. வந்துட்டேன், பார்த்துட்டேன். அப்புறம் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு, அது இப்ப போய் சந்தோஷமாயிடுச்சு. இனிமேல் இங்க நிக்கிறது மரியாதை இல்லை. மாதவா, நீ வந்தது தெரிஞ்சு உன்னை பார்க்க இவங்க வந்திருக்காங்க. மாதவன் இந்த ஊரை விட்டு போறேன்னு ஊரை சொல்றாரு. விட்டா என்ன சொல்ற? எங்களால நீங்க கடன்காரனா ஆயிருந்தா என் சொத்தை வித்தாச்சு அந்த கடத்தை நான் அடைக்கிறேன் ஐயா. நீங்க போகாதீங்க ஐயா. நீ மழை மாதிரி மாதவா, நீ போனா இந்த மண்ணு வறண்டுரும். போகாத மாதவா, போகாத. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும்,